டு எடிஎம் அகாடமி. நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷனோட எல்லா யூனிட்ஸும் நம்ம இந்த சேனல்ல கவர் பண்ணிட்டு இருக்கோம். இதுல யூனிட் 1 முடிச்சாச்சு, யூனிட் 2 முடிச்சாச்சு, யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது யூனிட் 5. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இந்த சேனலுக்கு புதுசோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா ஆப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எங்களுக்கு யுடிமாஸ்டரி ஆப் இருக்கு. இந்த பிடிஎஃப்ஸ் அதில் அப்லோட் பண்றோம். நீங்க வேணும்னா தாராளமா 300 rupees கொடுத்து வாங்கிக்கலாம். மேம் எனக்கு டவுட் இருக்கு மேம்னா தாராளமா 6363048562 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க டீம் உங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 6363048562. ஓகே. ஸோ நம்ம எஜுகேஷனோட 4 யூனிட்ஸ் 3 யூனிட் இல்லையா? யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 4 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 3 நம்ம இன்னும் பார்க்கல, கடைசியா பார்க்க போறோம். ஸோ யூனிட் 5 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லேர்னிங் அண்ட் டீச்சிங். இந்த யூனிட்ல கம்ப்ளீட்டா லேர்னிங் பத்தி இருக்கு. லேர்னர் பத்தி இருக்கு, லேர்னிங் பத்தி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லேர்னிங் கர்வ்ஸ் பத்தி, கொஞ்சம் தியரிஸ் பத்தி இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா மெத்தட்ஸ், மாடல்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஸோ கம்ப்ளீட் யூனிட் நம்ம இதுல கவர் பண்ண போறோம். ஓகே. ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான யூனிட் தான். ஓகே. நீங்க ஈவன் மேஜர் பேப்பர்ல விடுற மார்க் கூட இந்த 30 மார்க்ஸ்ல கண்டிப்பா புடிச்சிடலாம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ட்விஸ்ட் பண்ணிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கரெக்டா நமக்கு இந்த கொஸ்டின் ஓரளவு இதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எஜுகேஷன் கொஸ்டின்ஸை ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் யூனிட் 1 இதெல்லாம் பார்க்கலையோ நீங்க பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு கண்டினியூட்டி இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வரப்போ நெக்ஸ்ட் யூனிட் போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஸோ லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். இந்த லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் மெயினானது, இப்போ டீச்சர் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் லேர்னர் நமக்கு இங்க இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதை தான் இங்க சென்ட்ரல் ஃபிகர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல லேர்னர் தான் இங்க சென்ட்ரல் ஃபிகர். ஒவ்வொரு லேர்னரும் யூனிக்கா இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், அதான் சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்க எபிலிட்டி இருக்கும். நமக்கு தெரியல, ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்கறது. நம்ம லாஸ்ட் யூனிட்லயும் பார்த்தோம், இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் வந்து ஒரு லெசன் பிளான்ஸ் பண்ணி கிளாஸ்ல எடுத்துருப்போம். அது இம்பார்ட்டன்ட். அந்த லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது என்னது? நாலேஜ். அந்த குழந்தை லேர்னிங் ப்ராசஸ் சரியா நடக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு மோட்டிவேஷன் இருக்கணும், அட்டென்ஷன் இருக்கணும். அந்த குழந்தை எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை புரிஞ்சுக்குது, அது பெர்செப்ஷன். ஓகே. அந்த இன்டர்பிரட் பண்ணிக்கிறதுனா அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி உள்வாங்கிக்குது, என்கோட் பண்ண தெரியறது, ஸ்டோர் பண்றது, அதுக்கப்புறம் அதை ரீகால் பண்றது. இது எல்லாமே முக்கியம் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. ஓகேவா? எதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்கு நமக்கு ரொம்ப முக்கியம்னா, ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸா அந்த குழந்தை நியூட்ரிஷனா இருக்கணும், நியூரோ ப்ராப்ளம், பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராப்பரா இருக்கணும், ஏஜ் அண்ட் மெச்சுரேஷன் இருக்கணும். அந்த கிளாஸுக்கு ஏற்ற கரிக்குலம் இருந்தால் அந்த குழந்தையால ப்ராப்பரா படிக்க முடியும். ஸோ அந்த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸும் முக்கியம். நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இல்லை சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னு சொல்றோம். இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். இல்லையா? நிறைய லேர்னிங் டிஸார்டர்ஸ் எல்லாமும் இருக்கு, நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த அளவுக்கு ஓரளவு அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிறது, மோட்டிவேட்டடா தான் குழந்தை. இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரென்சிக்னா தானே உள்ளுக்குள்ள மோட்டிவேட் ஆயிக்கிறது. எக்ஸ்ட்ரின்சிக்னா வெளியில இருந்து டீச்சர் மோட்டிவேஷன் கொடுக்கறத எக்ஸ்ட்ரின்சிக் சொல்றோம். அதே மாதிரி குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் அட்டென்ஷன் இருக்கணும், படிக்கணுங்கிற ஆர்வம், ஆட்டிடியூட் அண்ட் இமோஷன்ஸ், இமோஷனல் பேலன்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். இது எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கிறதுக்கு தேவைப்படுது. அடுத்து சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல பேரண்டல் எஜுகேஷன் தேவைப்படுது. தன்னை சுத்தி இருக்கிற பேக்ரவுண்ட் கண்டிப்பா ஒரு லேர்னிங் ப்ராசஸ்க்கு முக்கியம் இல்லையா? ஸோ அந்த குழந்தையோட லிவிங் கண்டிஷன்ஸ் கண்டிப்பா தேவை. ஸோ இது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் அந்த கொஸ்டினை பாருங்க, புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி ரிசோர்ஸஸ் அக்சஸ் பண்றதுக்கு பேரண்டலுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. பேக்ரவுண்டா அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கணும், அதெல்லாமும் தேவைப்படுது. ஓகே. அதில் சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்ல சேருது. அதே மாதிரி கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்ல சில சில கல்ச்சர்ஸ் சில இதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வர்றதும் சம்டைம்ஸ் நமக்கு இன்ட்ரன்சஸா வருது. ஸோ இதெல்லாம் இன்ட்ரன்சஸா வருது அந்த லேர்னிங் ப்ராசஸ் சரியா போகாம இருக்கிறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது மெமரி, ரிமெம்பரிங் அண்ட் ஃபர்கெட்டிங். மெமரிங்கிறதே எப்படி வந்து ஒரு விஷயம் பார்த்து நம்ம பிரெயின் அதை வந்து கரெக்டா அதை வந்து என்கோட் பண்றதுன்னா அதுதான். ஒண்ணு பிக்சரா இருக்கலாம், இல்ல வேர்ட்ஸா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதை சரியா என்கோட் பண்ணி புரிஞ்சு அதை ஸ்டோர் பண்ணி தேவைப்படும் போது அதை ரிட்ரீவ் பண்றதுன்னா வெளியே கொண்டு வர்றதுக்கு அதுதான் மெமரி.
ஓகே. ஸோ இந்த மெமரி எதுக்கு தேவைப்படுது? லேர்னிங் பண்ண, திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங்க்கு தேவைப்படுது. நம்மள சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மள புரிஞ்சுக்கிறது சென்சரி இன்புட் சொல்றோம். அதுதான் சென்சரி மெமரிக்கு போகுது ஃபர்ஸ்ட்டு. நம்ம ஏதோ ஸ்மெல்லோ, ஏதோ ஒண்ணு யாரோ டச் பண்றதா இருக்கட்டும். நமக்கு வந்து 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 5 சென்ஸ் ஆர்கன் மூலியமா நமக்கு வர்றத சென்சரி மெமரி பண்ணுது. அதுக்கப்புறம் ஷார்ட் டெர்ம் மெமரிக்கு போகுது. அந்த ஷார்ட் டெர்ம் மெமரில ஒரு 15 டூ 20 செகண்ட்ஸ் இருக்கும். அவ்வளோதான். அத பத்தி நம்ம இன்னும் நெறைய யோசிக்கும்போது, அது லாங் டெர்ம் மெமரிக்கு போகும். இங்க நெறைய மினிட்ஸ் கூட நெறைய வருஷம் ஞாபகம் இருக்கும். லாங் டெர்ம் மெமரி. சின்ன வயசுல நடக்கிறது கூட இப்ப ஞாபகம் இருக்கும்னா, அது லாங் டெர்ம் மெமரியா இருக்கும். ஸோ மெமரி மட்டும் 2 ஷார்ட் டெர்ம் அண்ட் லாங் டெர்மா பிரியுது. ஓகே. ஸோ இதுதான் அங்க இருக்கு. ஓகே. இந்த லாங் டெர்ம் மெமரி இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாங் டெர்ம் மெமரி 2ஆ பிரியும். எக்ஸ்பிளிசிட் மெமரி, இம்ப்ளிசிட் மெமரி நம்ம சொல்லுவோம். ஓகே. எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பிளிசிட் மெமரிங்கிறது என்னன்னா, கொஞ்சம் நம்ம யோசிச்சா ஞாபகம் வரும். கான்ஷியஸா நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா யோசிச்சோம்னா நமக்கு ஞாபகம் வர்றது எக்ஸ்பிளிசிட் சொல்லுவோம். இம்ப்ளிசிட்ங்கிறது டக்குன்னு வரும். ஓகே. அததான் இம்ப்ளிசிட்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இது எபிசோடிக். இப்படின்னா எபிசோடிக்னா லைஃப்ல நடக்கிற சில விஷயம் நமக்கு ஒரு எபிசோட்ஸ் மாதிரி ஞாபகம் இருக்கிறது எபிசோடிக்னு சொல்லுவோம். எதனா ஒரு ஃபேக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்கிறது சிமான்டிக்னு சொல்லுவோம். ஓகேவா? இத டிக்ளரேட்டிவ் மெமரின்னு கூட இது சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் யோசிச்சா ஞாபகம் வரும். எபிசோடிக், சிமான்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்ப்ளிசிட்டி நான் டிக்ளரேட்டிவ்னு சொல்லுவோம். இது பெருசா யோசிக்க வேணாம். டக்குன்னு ஞாபகம் வரும். இப்ப நம்ம பண்ண ஒரு ஏதோ ஒரு குக்கிங் ஏதோ ஒரு ஐட்டம் டக்குன்னு அது நம்ம பண்ண வந்துரும். இல்ல நமக்கு சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டியிருந்தோம்னா, அந்த சைக்கிள் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு ஓட்டும்போது கூட ஓட்ட வரும் இல்லையா? ஏன்னா அதெல்லாம் ஒரு ஸ்கில்ஸ். அதுதான். ப்ரொசீஜரலா ஞாபகம் இருக்கும் இல்லையா? அதுதான் நமக்கு உடனே ஞாபகம் வரும். அதுதான் ப்ரொசீஜரல் சொல்றோம். ப்ரிம்மிங் அண்ட் கண்டிஷன்ட் இதெல்லாம் என்னன்னா, இமோஷனலா கனெக்ட் ஆகுறது. நம்ம சின்ன வயசுல பயந்த ஒரு விஷயம், இப்பயும் நமக்கு ஒரு பயத்த குடுக்குது. அதுதான் ப்ரிம்மிங் அண்ட் கண்டிஷன் ரெஸ்பான்ஸ சொல்றோம். இது 2மே இம்ப்ளிசிட்ல சேரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் டெர்ம் மெமரி 2ஆ பிரியும். எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? டிக்ளரேட்டிவ், நான் டிக்ளரேட்டிவ் கூட சொல்லுவாங்க இத. டிக்ளரேட்டிவ்னா எக்ஸ்பிளிசிட். நம்ம கான்ஷியஸா கொஞ்சம் யோசிச்சா ஞாபகம் வர்றது எக்ஸ்பிளிசிட். யோசிக்காம டக்குன்னு ஞாபகம் வந்தா அது இம்ப்ளிசிட். இது எபிசோடிக், சிமான்டிக்ன்னு பிரியும். இம்ப்ளிசிட் மெமரி ப்ரொசீஜரல் அண்ட் ப்ரிம்மிங் அண்ட் கண்டிஷன்டா பிரியும். அவ்வளவுதான். ஓகேவா? ப்ரொசீஜர்னாலே ஸ்கில்ஸ். இது அதே மாதிரி லேர்ன்டு ரெஸ்பான்ஸ்னா, சின்ன வயசுல எக்ஸாமுக்கு பயந்தேன்னா, இப்பயும் எனக்கு பயம் வருது. ஒரு நாய பார்த்து பயந்தேன்னா, இப்பயும் எனக்கு அதே மாதிரி பயம் வருது. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ லாங் டெர்ம் மெமரி 2ஆ பிரியும். இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நமக்கு இருக்கிறது ரிமெம்பரிங்ன்னு குடுத்துருக்காங்க. இந்த ரிமெம்பரிங்னா ஞாபகம் வச்சுக்கிறது. எப்படி வந்து ஒரு விஷயம் நம்ம மனசுல இருந்து டக்குன்னு ரீகால் பண்ண முடியுது? எதனால முடியும்னா, மெயினா நம்ம ஒண்ணு அதுக்கு ப்ராப்பர் அட்டென்ஷன் குடுத்து கவனிச்சிருப்போம். இல்ல அத அடிக்கடி ரிப்பீட் பண்ணி பார்த்திருப்போம். இல்ல அங்க மீனிங்ஃபுல் லேர்னிங் நடந்திருக்கும். இந்த மீனிங்ஃபுல் லேர்னிங்னாலே என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தோட ஒரு விஷயம் கனெக்ட் ஆயி, நம்ம புரிஞ்சு படிக்கிறோம் இல்லையா? அததான் மீனிங்ஃபுல் லேர்னிங் நம்ம சொல்றோம். ஓகேவா? இல்ல எமோஷனல் கனெக்ஷன் அப்படியும் இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் நம்ம படிக்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? அததான் ரிமெம்பரிங் சொல்றது. ஓகே. ஸோ பெட்டர் ரிமெம்பரிங் ஹேப்பன்ஸ் எப்பன்னா, அசோசியேட் பண்ணி படிக்கும்போது, இல்ல பிராக்டிஸோட ப்ராப்பர் ரெஸ்ட். ப்ராப்பர் ரெஸ்ட்னா கரெக்ட்டா, ப்ராப்பரா அத இது பண்ணி பண்றது. எந்தெந்த டைம்ல அத வந்து நம்ம சொல்லி பார்த்துட்டே இருக்கணுமோ, அந்த டைம்ல பண்ணி பார்க்கறது. அதான் ரிமெம்பரிங்ன்னு சொல்றோம். அடுத்தது நமக்கு இருக்குது ஃபர்கெட்டிங்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஃபர்கெட்டிங்னா மறந்துர்றது. தெரியும் இல்லையா? இன்னெபிலிட்டி டூ ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மெமரி. கொண்டு வர முடியல, மறந்தாச்சு. அதுக்கு ரீசன் எப்படி இருக்கலாம்? ஒண்ணு நம்ம அட்டென்ஷன் குடுக்காம இருந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு ஹிண்ட்ரன்ஸா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு, இப்ப வந்தது அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு நடக்கும்போது, நம்ம பெருசா அது இன்டர்ஃபரன்ஸா இருக்கும் அது நமக்கு. ஸோ அத நம்ம மறந்துருவோம், விட்டுருவோம். அதே மாரி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெமரி ஃபேட் ஆவும் இருக்கு. அது டிகே தியரி சொல்றது. ரெப்ரஷன்னா சம்டைம் பிரெயினே என்ன பண்ணும்னா, அத யோசிச்சா நமக்கு ஒரு மாரி கஷ்டமாவும்ன்னு சொல்லிட்டு சில சில தாட்ஸ வந்து அதுவே இது பண்ணிடுமாம். ஓகே. இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவரோட தியரில சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ இல்ல ரெப்ரஷன்னு ஒரு வார்த்தை வரும். அதுதான். ஓகே. அந்த அன்பிளசன்ட் மெமரீஸ் எல்லாம் வந்து அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள அதுவே புஷ் பண்ணிடும். ஓகே. அடுத்தது ரிட்ரீவல் ஃபெயிலியர். எடுக்க முடியல. அதுதான். ஸோ இதெல்லாம் ஃபர்கெட்டிங்ல வர்றது. ஸோ நமக்கு ஒரு 3 குடுத்துருக்காங்க. மெமரி, மெமரி, ரிமெம்பரிங், ஃபர்கெட்டிங். ஓகேவா? நெக்ஸ்ட் லேர்னிங் கர்வ்ன்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. லேர்னிங் கர்வ் எதுக்கு முக்கியம்னா, பசங்க இப்ப நம்ம நார்மலா இப்ப ஸ்கூல்ஸ்ல எல்லாமே இப்போ மந்த்லி டெஸ்ட் இந்த மாதிரி யூனிட் டெஸ்ட்லாம் வரும்போது ஒரு கர்வ் கிராஃப் போட்டு பார்க்குறோம் இல்லையா? அது போட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு பசங்க இந்த இப்ப மேத்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துறோம் மேத்ஸ்ல பசங்களோட கர்வ் பார்ப்போம்.
அதுதான் லேர்னிங் கர்வ். வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப நெறைய ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரிலாம் இருக்கு. போடுவாங்க லேர்னிங் கர்வ், யூனிட் டெஸ்ட். நெக்ஸ்ட் செமஸ்டர்ல எப்படி. ஸோ அதுல பார்க்கும்போது நமக்கு அந்த கர்வ் பார்க்கும்போது பசங்களோட குரோத் என்ன, இல்லன்னா பசங்க கீழ இருக்கா தெரிஞ்சிரும். அதுதான் லேர்னிங் கர்வ். ஓகே. ஸோ இது எதுக்கு உதவுதுன்னா, பசங்களோட லேர்னர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க நமக்கு உதவுது. இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் கர்வ்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் லேர்னிங் கர்வ்னு சொல்றோம். பாசிட்டிவ் ஆக்ஸலரேட்டிங் கர்வ். பாசிட்டிவ் ஆக்ஸலரேட்டிங் கர்வ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இருக்கும். அதுக்கப்புறம் ரேப்பிடா இம்ப்ரூவ் ஆகும். அது பாசிட்டிவ் ஆக்ஸலரேட்டிங் சொல்றோம். நெகட்டிவ் ஆக்ஸலரேட்டிங் எப்படி இருக்குன்னா, குயிக் இனிஷியல் லேர்னிங் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே ஸ்லோ ஆயிடும். இது நெகட்டிவ் ஆக்ஸலரேட்டிங். அப்படி இருக்கக்கூடாது. அதே ஒண்ணு ஒரே மாதிரியாது இருக்கணும். ஓகே. அடுத்தது பிளாட்யூன்னு சொல்றது எப்படி இருக்கும்னா, டெம்பரரியா அப்படியே நின்னு போயிடும். படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், இப்ப நெறைய பசங்க இப்ப ஒரு 70 மார்க்ஸ் எடுக்குறாங்கன்னா, அப்படியே நின்னுடுவாங்க. மேலயும் போமாட்டாங்க, கீழயும் வராது. ஸோ அந்த மாரி நிக்கிறது பிளாட்யூன்னு சொல்றோம் நம்ம. ஓகே. பிளாட்யூன்னு சொல்றோம். எதனாலனா பசங்களுக்கு ஒரு வேள ஒரு மாரி மோட்டிவேஷன் இல்லாம போறதா இருக்கலாம். இல்ல அவங்க மெத்தட் ஏதோ நாங்க தப்பா எழுதுறதா இருக்கலாம். அததான் நம்ம என்ன சொல்றோம், பிளாட்யூன்னு சொல்றோம். அடுத்தது நமக்கு இதுல இருக்குது எஸ் ஷேப்டு சிக்மாய்டு கர்வ்ன்னு சொல்றோம். இந்த சிக்மாய்டு கர்வ் முக்காவாசி நம்ம நார்மலா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த கான்செப்ட் புரியாத போது குழந்தைங்க ஸ்லோவா படிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரேப்பிடா நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓரளவு நல்ல மார்க் எடுத்த உடனே பிளாட்யூ வரும். ஓகே. இது கிடையாது. நல்ல மார்க் எடுத்துரும் பசங்க. அதுக்கப்புறம் ஒரு மாரி இதுவா போவாங்க. 95, 97 எடுக்குறான். அது மாரி ஒரு மாரி பிளாட்யூனும் அப்படியே ஓரளவு அதே மாரி படிப்பாங்க. அவ்வளவுதான். ரியலிஸ்டிக் லேர்னிங் பேட்டர்ன். ஓகே. படிக்கிறாங்கன்னா ஓரளவு அதே மாதிரி இருப்பாங்க. லேர்னிங் ஸ்டார்ட் ஸ்லோவா இருக்கும். அதுக்கப்புறம் ரேப்பிடா இருக்கும். அதுக்கப்புறம் தென் லெவல்ஸ் ஆஃப் அதே மாதிரி இருக்கும். ரியலிஸ்டிக் லேர்னிங் ப்ரோக்ரஸ் ஓவர் டைம். அதே மாதிரி இருக்கும். அதுதான் ஸ்லோ, ரேப்பிட் அண்ட் பிளாட்யூவ ரீச் ஆறது. இத நம்ம என்னன்னு சொல்றோம்? எஸ் ஷேப்டு சிக்மாய்டு கர்வ்ன்னு சொல்றோம். இன்னொன்னு லேர்னிங் கர்வ்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, இந்த ஸ்பர்ட்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்பர்ட்னா என்னன்னா, சடன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உடனே இம்ப்ரூவ்மெண்ட் இன் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் ஸ்லோ ஆர் நோ ப்ரோக்ரஸ். ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இல்ல ப்ராக்ரஸ் இல்லாம இருக்கும். டக்குன்னு மேல போறத நம்ம ஸ்பர்ட்ன்னு சொல்லுவோம். ஆஃபன் எப்படி இருக்கலாம்? ஒண்ணு அந்த கான்செப்ட்ட பத்தின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம். இல்ல எதனா நியூ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கலாம். இல்ல மோட்டிவேட்டடா இருக்கலாம். இததான் நம்ம ஸ்பர்ட்ன்னு சொல்லுவோம். ஸ்பர்ட்னா என்னன்னா, ஸ்லோவா இருப்பாங்க. இல்ல ப்ராக்ரஸ் பெருசா இருக்காது. பட் டக்குன்னு இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க. அதான் ஸ்பர்ட்ன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது எதுக்காக டீச்சர்ஸ்க்கு இது உதவுதுன்னா, ஸ்டூடெண்ட்டோட ப்ராக்ரஸ் தெரிஞ்சுக்க முடியுது. பசங்க எந்த அளவு படிக்கிறாங்க? டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம கரெக்ட்டா பண்றோமா? இல்ல இன்னும் எதனா எக்ஸ்ட்ரா சப்போர்ட் குடுக்க வேண்டியது இருக்கா? இது பார்க்கறது 2 பேருக்குமே மோட்டிவேட்டடா இருக்கும். டீச்சர்ஸ்க்கும் சரி, லேர்னர்ஸ்க்கும் சரி. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது லேர்னிங் பாரடைம்ஸ்ன்னு சொல்றோம். இந்த லேர்னிங் பாரடைம்ஸ்னா என்னன்னா, எப்படி அந்த லேர்னிங் நடக்குது? ஓகேவா? இதுல டீச்சரோட ரோல் என்ன? பசங்க எப்படிலாம் படிக்கிறாங்க? இது எல்லாமே லேர்னிங் பாரடைம்ல இருக்குது. ஸோ லேர்னிங் பாரடைம் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவ் லேர்னிங் ஹேப்பன்ஸ், வாட் த ரோல் ஆஃப் த டீச்சர் இஸ் அண்ட் ஹவ் த லேர்னர் லேர்ன்ஸ் பெஸ்ட். எப்படி அவங்க நல்லா படிக்கிறாங்க? ஓகேவா? எந்த பாரடைம் யூஸ் பண்ணா பசங்க இன்னும் நல்லா படிக்கிறாங்க? அதுதான் பாரடைம்ல இருக்கிறது. ஓகே. ஸோ இதுல நமக்கு இருக்கிறது பிஹேவியரிசம்னு சொல்றோம். இதுல மொத்தம் ஒரு 4, 5 இருக்கு அவ்வளவு. ஓகே. நான் ஷார்ட்டா எது இம்பார்ட்டன்ட்டோ அப்படி சொல்றேன். நம்ம ரொம்ப இன் டெப்த் போல. ஓகே. பிஹேவியரிசம் இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிஹேவியரிசம் வந்தாலே இந்த இடத்துல இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ங்கிற வேர்ட் இருக்கும். ஸ்டிமுலஸ்னா ஒண்ணுமே இல்ல, டீச்சர். ரெஸ்பான்ஸ்ங்கிறது பசங்க. இல்ல ஏதோ ஒண்ணு. நான் ஏதோ ஒரு விஷயத்த பசங்களுக்கு சொல்ல சொல்ல குழந்தைங்கள பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வரேன். அவ்வளவுதான். இப்ப ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லாத ஒரு குழந்தைய டெய்லி ஒரு 4 லைன்ஸ்ல ப்ராப்பரா டச் பண்ணி எழுதி வைக்கிறேன். இது எழுதுறேன், ஸ்டார்ஸ் குடுக்குறேன், நல்லா பண்றேன். அந்த மாரி பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. அதுதான் பிஹேவியரிசம். அதே மாரி பிஹேவியரிசத்துல அதுக்குள்ள வர இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ என்னால அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா நான் தான் அங்க வேலை செய்றேன் அங்க. டீச்சரோட வொர்க் அங்க இருக்கு. ஓகே. அதுதான் பிஹேவியரிசம். ஓகே. சோ இதுல ஸ்டிமுலஸ்ங்கிறது டீச்சர், குழந்தை ரெஸ்பான்ஸ். ஓகேவா? அது எப்படி நான் பண்றேன்? ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அண்ட் பனிஷ்மென்ட் ஸ்டார்ஸ் குடுக்குறேன். இல்ல கையிலேயே இது மாரி பண்ணேன்னா உனக்கு என்ன பனிஷ்மென்ட் குடுக்குறது. அந்த மாரி பண்ணும்போது அந்த குழந்தைக்குள்ள ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வரேன். ஓகே. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் ஜான் பி வாட்சன். ஓகே. அதுக்கப்புறம் பிஹேவியரிசம்ல நமக்கு இருக்கிறது இவான் பாவ்லோ, பி.எஃப். ஸ்கின்னர். இவங்க 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எட்வர்ட் டாண்டைக். இந்த நேம் மட்டும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க.
பாவ்லோவ்து கிளாசிக்கல் கண்டிஷனிங், பிஎஃப் ஸ்கின்னர்து ஒப்ரான் கண்டிஷனிங், தார்ன்டைக்து ட்ரையல் அண்ட் எரர். இது என்னன்றதும் நமக்கு இங்க இருக்கு, நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இவங்களோட தியரிஸும் நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ பிஹேவியரிசம்னாலே இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சர்வபிள் பிஹேவியர் இருக்கும். அதே மாதிரி ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த பிஹேவியர் வந்து பிகாஸ் ஆஃப் சம்திங் ஃப்ரம் அவுட் சைட், ஏதோ ஒன்று அவங்களுக்கு பண்ணுது, டீச்சர் பண்றாங்க, பண்ணுன்னு சொல்ல வச்சு சேஞ்ச் உருவாக்குறாங்க, பிஹேவியரல் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஓகே, இதுல ரோல் ஆஃப் த டீச்சர் எப்படி இருக்காங்க? கண்ட்ரோலர் ஆஃப் என்வாயன்மெண்ட். ஏன்னா டீச்சரோட ரோல் ஜாஸ்தி, ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது காக்னிட்டிவிசம். காக்னிட்டிவிசம்னாலே இங்க ஒரு மென்டல் ப்ராசஸ் நடக்குது. எப்படி வந்து நம்ம பார்க்குற ஒரு விஷயம் நம்ம அதை வாங்கிக்கிறோம், அக்வயர்னா எடுத்துக்கிறது, அதை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்றோம், அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயின்ல எப்படி ஸ்டோர் ஆகுது, அந்த இன்டர்னல் தாட் ப்ராசஸ் நம்ம பிரெயின் ப்ராசஸ் எப்படி ஆகுதுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா காக்னிட்டிவிசம். ஓகே, மெமரி, பர்செப்ஷன், அட்டென்ஷன் ஃபோக்கஸ் பண்றது இன்டர்னல் தாட் ப்ராசஸ். இதோட கீ தியரிஸ் ஜீன் பியாஜே, ஜெரோம் ப்ரூனர். நம்ம முதலே ஒரு தியரி பார்த்தோம், பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி. ஸோ இவரது காக்னிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரோல் ஆஃப் த டீச்சர் இங்க எப்படி இருக்குன்னா, பசங்களுக்கு அந்த கண்டென்ட்டை ப்ராப்பரா புரிய வைக்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் மைண்ட் மேப் பண்றதா இருக்கட்டும், இல்லை கிராஃபிக் ஆர்கனைசர் டு ஹெல்ப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பசங்களை அது அவங்களே பார்த்து அவங்களோட இந்த பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு உதவுறது, அந்த மென்டல் ப்ராசஸ் அவங்க ஹெல்ப் பண்றாங்க டீச்சரிங். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது கன்ஸ்ட்ரக்டிவிசம். கன்ஸ்ட்ரக்டிவிசம் வந்தாலே இது ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தட். இந்த இடத்துல பசங்களோட ரோல் ஜாஸ்தி இருக்கும். பசங்க தான் படிச்சதை வச்சே ஒன்று ஒன்றா அந்த என்வாயன்மெண்ட்டை பார்த்து கத்துக்கிறாங்க. நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இது வேற ஒன்றும். ஓகே, எப்படி கத்துக்கிறாங்க? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி. ரிஃப்ளெக்ட்னா என்ன? தான் பண்ண ஒரு விஷயத்தையே அதை பார்த்து அதுல இருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்து கத்துக்கிறது. ஓகே, ஸோ இதோட ஃபோக்கஸ் வந்து ஆக்டிவ் லேர்னிங், ரியல் வேர்ல்டு கான்டெக்ட், ப்ரையர் லேர்னிங். ஓகே, அது இம்பார்ட்டன்ட். இதோட கீ தியரிஸ் லிவ் விஹாட்ஸ்கி, பியாஜேவும் இருப்பாரு, ஜான் டூவி. இந்த ஜான் டூவியும் நம்ம படிச்சிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ல வரும் ஜான் டூவி. அடுத்தது எதுல ரோல் ஆஃப் த டீச்சர்? கைடு இருப்பாங்க. என்கரேஜஸ் இன்கொயரி அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். கோ லேர்னர்னா என்ன? பசங்க கிட்டே அப்படி கொஸ்டின்ஸ் ஆன்சர் கிட்ட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹெல்ப் பண்றது டீச்சர். அப்புறம் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங், கொலாபரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கறது. இது கன்ஸ்ட்ரக்டிவிசம். அடுத்தது நமக்கு இருக்கிறது யுமானிசம். இந்த யுமானிசம் வந்தாலே இங்க செல்ஃப் growthக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, பசங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறது பேசுறதுக்கு. இது மெயினா அந்த மாஸ்லோவோட ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுல ஒவ்வொரு நமக்கு தேவைகள்லாம் பூர்த்தி அடையும் போதுதான் நமக்கு ஒரு கடைசியில செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்கும்னு இருக்கும். இதே மாதிரி கால் ரோஜர்ஸும் என்னன்னா நான் டைரக்டிவ் கவுன்சிலிங்ல வருவாங்க. இவங்க 2 பேருமே வந்து எதிராளுக்கும் நம்ம லேர்னர் தான் இங்க எதிர்க்க இருக்கிறவங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஓகேவா? கால் ராஜர்ஸ் அப்படியே கவுன்சிலிங்ல வரும். ஓகே, நம்ம கிட்ட வரவங்க கிட்ட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வரும். கால் ராஜர்ஸ் நான் டைரக்டிவ் கவுன்சிலிங் வருவாரு. ஸோ இவங்க 2 பேரும் யுமானிசம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுமானிசம் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, அவங்க செல்ஃப் growth, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து அவங்க பொட்டென்ஷியலை வெளியே கொண்டு வர்றது, அவங்க திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு உதவுறது. இமோஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், பர்சனல் கோல்ஸ்க்கு உதவுது. இதோட டீச்சர் எப்படி இருப்பாங்க இதுலன்னா, என்கரேஜ் பண்ற டீச்சரா இருப்பாங்க. அந்த செல்ஃப் டைரக்டட் லேர்னிங்க்கு பசங்களையே தானே ஒரு ஒரு கோல் செட் பண்ணி மூவ் பண்ண வைக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஓப்பன் கிளாஸ் ரூம். ஓப்பன் கிளாஸ் ரூம் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்ட் இருக்கும். ஓகே, அது ஓப்பன் கிளாஸ் ரூம். பசங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். பர்சனலைஸ்டு லேர்னிங் பிளான்ஸ், பசங்களே கோல் செட் பண்ணி படிக்கலாம். பர்சனலைஸ்ட். நெக்ஸ்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வர்றது இது கனெக்டிவிசம். மாடர்ன் தியரி ஆக்சுவலா இது இது கொஞ்சம் டிஜிட்டல், கொஞ்சம் இதுவானது. கனெக்டிவிசம்ங்கிறது ஒரு மாடர்ன் லேர்னிங் தியரி. இது எப்படி சொல்லுதுன்னா, வெறும் இதெல்லாம் மட்டும் முக்கியம் இல்ல. வி லேர்ன் த்ரூ அவர் கனெக்ஷன்ஸ். எந்த கனெக்ஷன்ஸ்? பீப்புள் கிட்ட இருந்து கத்துக்கலாம், டெக்னாலஜி கிட்ட இருந்து கத்துக்கலாம், நம்மளோட டிஜிட்டல் நெட்வொர்க்ஸ்ல இருந்து கத்துக்கலாம். இதெல்லாம் கனெக்டிவிசம். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் மெமரைசிங், வெறும் மெமரைஸ் மட்டும் பண்ணாம, we use tools like internet, யூஸ் பண்ணலாம், சோஷியல் மீடியா அண்ட் ஆன்லைன் கோர்சஸ் டு கெயின் அண்ட் ஷேர் நாலேஜ்னு சொல்றது கனெக்டிவிசம். ஓகே, இதோட ஃபோக்கஸ் எதுல இருக்கு? டெக்னாலஜி, ஆன்லைன் லேர்னிங், இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க்ஸ், இது எல்லாமே. ஸோ இதோட கீ தியரிஸ் ஜார்ஜ் சீமன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, கனெக்டிவிசம் இப்போ கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் யூஜிசியில் கேட்குற ஒரு டாபிக் இது கனெக்டிவிசம். ஓகே, இதோட ரோல் ஆஃப் த டீச்சர் எப்படி இருப்பாமா? அதுக்கேற்ற மாதிரி டிஜிட்டல் ரிசோர்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஆன்லைன் கோர்சஸோ, பிளாக்ஸ், ஃபோரம்ஸ்னா டிஜிட்டல் ஃபோரம்ஸ்னு சொல்லுவோம். எல்லாருமே ஒரு பியர் லேர்னிங் ஆன்லைனா பண்றது. ஓகே, ஸோ இது எல்லாமே இதுல டேபிள்ல ஷார்ட்டா இருக்கு. ஓகே, பிஹேவியரிசம்னா ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இருக்கும்.
காக்னிட்டிவிசம் மென்டல் ப்ராசஸ், கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஹியூமனிசம்ல பர்சனல் growth இல்ல செல்ஃப் growth, கனெக்டிவிசம்ல டிஜிட்டல் நெட்வொர்க்கிங். இந்த மாதிரி ஒரு ஒன் வேர்ட்ல கூட ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு லேர்னரோட ரோல் எப்படி இருக்கும், டீச்சரோட ரோல் எப்படி இருக்கும், கீ தியரிஸ்ட். எப்பயுமே டீச்சரோட ரோல் பெருசா இருந்தா ஆக்டிவ்னு சொல்றோம். ஓகேவா? லேர்னரோட ரோல் இங்க பாசிவா இருக்கு. ஏன்னா டீச்சரோட ரோல் தான் ஆக்டிவா இருக்கும். டீச்சர் நிறைய பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது தியரிஸ் ஆஃப் லேர்னிங் நமக்கு இருக்கு. தியரிஸ் ஆஃப் லேர்னிங்ல ஒரு 3-4 தியரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேரடைம்ஸ் 4 பார்த்துட்டோம். இப்போ நம்ம தியரிஸ் பார்க்கலாம். தியரி ஆஃப் லேர்னிங் நமக்கு எதுக்கு உதவுதுன்னா, இப்போ டீச்சர் ஒரு கண்டென்ட்டை கிளாஸ்ல கொண்டு போறாங்கன்னா எந்த தியரி பேசிஸ்ல கொண்டு போறாங்கன்றது இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஓகே, இப்போ பிஹேவியரிசம்னா அங்க டீச்சரோட ரோல் பெருசா இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா லேர்னர்ஸோட ரோல் பெருசா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி டீச்சர் கண்டென்ட் கொண்டு போகணும். ஓகே, ஸோ இப்போ ட்ரையல் அண்ட் எரர் இது தியரி. எட்வர்ட் எல் தாண்டெக். இப்போ தியரி நம்ம அப்படியே இன்டெப்த்லாம் போல, எது இம்பார்ட்டண்ட்டோ அதை பார்ப்போம். ஓகே, இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரிக்கு மெயின் இது எட்வர்ட் எல் தாண்டெக். தாண்டெக்கோட தியரி தான் நம்ம ட்ரையல் அண்ட் எரர் சொல்றோம். இதுல மெயினா இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி பண்ணி பண்ணி ட்ரையல் பண்ணி பண்ணி கத்துக்கிறத தான் ட்ரையல் அண்ட் எரர் தியரின்னு சொல்றாரு. ரிப்பீட்டட் அட்டம்ஸ் ட்ரையல் பண்ணி பண்ணி நம்ம கத்துக்கிறோம். ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த இடத்துல எரர்ஸ் இருந்தா அதையும் எலிமினேட் பண்ணி கத்துக்கிறோம். இவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் பேரு கேட் இன் எ பசில் பாக்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கேட் இன் எ பசில் பாக்ஸ். இது ஒரு அங்கிரி கேட்டை போடுவாரு, வெளியில அதுக்கு ஒரு ஃபுட்டு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரையல் பண்ணி பார்க்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு அங்க ஒரு லீவர் இருக்கும், அதை அமுக்கணும்னு அது வெளியே வந்துடும் ஃபுட் எடுக்க. இதே மாதிரி அடிக்கடி பண்ணி பண்ணி வரும். அப்புறம் கடைசியா ஒரு 4 days இதையே பண்ணும்போது 4th டே அது பண்ணும்போது டக்குன்னு லிவர் அமுக்கிட்டு வெளியே வந்துடும். ஸோ ஒரு விஷயம் அடிக்கடி பண்ண பண்ண என்ன ஆயிடும், அது நமக்கு தெரியும். அது ஓகேவா? ஸோ இதுல அவர் சொன்னதுல இந்த லா ஆஃப் ரெடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட்னு சொல்லுவோம் நம்ம. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெடினஸ்னா ஃபர்ஸ்ட் லேர்னர் ரெடியா இருக்கிறது. எக்ஸசைஸுங்கிறது நம்ம அடிக்கடி பண்ணும்போது ரிப்பிட்டேஷன் ஸ்ட்ரென்தன்ஸ் லேர்னிங். அதான் எக்ஸசைஸ்ன்னு சொல்றது. ரிப்பிட்டேஷன் பண்ண பண்ண ஸ்ட்ரென்த் ஆயிடும். எஃபெக்ட்ங்கிறது கடைசியா வர்றது. ரெஸ்பான்சஸ் ஃபாலோட் பை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் ஸ்ட்ரென்த். எஃபெக்ட்ங்கிறது நமக்கு கடைசியா வர அந்த ரிசல்ட்டை தான் நம்ம எஃபெக்ட்னு சொல்றோம். இவர் சொன்னதுல மெயினான 3 லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங், லாஸ் ஆஃப் லேர்னிங் சொல்லலாம். ரெடினஸ், எக்ஸசைஸ், எஃபெக்ட். ஓகேவா? இது எஜுகேஷன்ல நமக்கு எங்க தேவைப்படுது? ப்ராப்பர் ஒரு ப்ராக்டிஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நமக்கு தேவைப்படுது ஒரு லேர்னிங் அவுட்கம்காக. நெக்ஸ்ட் நமக்கு செகண்ட் என்ன இருக்குன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங், இவான் பாவ்லோ. இது இது பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாசிக்கல் கண்டிஷனிங், இவான் பாவ்லோ. இவான் பாவ்லோவும் இதே மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றாரு. இதுல டாக் பெல் ஃபுட் வச்சு அவர் சொல்லியிருப்பாரு. இதுல மெயினா இவர் என்ன சொல்றாருன்னா அசோசியேட்டிவ் லேர்னிங். அந்த வேர்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோசியேஷன், ஸோ அசோசியேட்டிவ் லேர்னிங் இதுல இம்பார்ட்டன்ட். இது ஒண்ணுமே இல்ல, இந்த நார்மலா இந்த டாக் வந்து இந்த ஃபுட்டை பார்த்தோன்னே எச்சில் வரும். அதுக்கப்புறம் வெறும் பெல்லை மட்டும் அடிப்பாங்க, அப்போ எந்த எச்சிலும் வராது அந்த டாகுக்கு. அதுக்கப்புறம் பெல்லையும் அந்த ஃபுட்டையும் சேர்த்து காட்டும் போது அதுக்கு எச்சி வரும். அதுக்கப்புறம் வெறும் பெல்லை மட்டும் அடிக்கும் போது இப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த ஃபுட்டோட அந்த பெல்லு அந்த டாகோட மைண்ட்ல அசோசியேட் ஆயிடும், ஒன்னாயிடும். ஸோ பெல்லு வந்த உடனே அதுக்கு எச்சி வரும். ஸோ இது என்ன பண்றாரு, ஒரு 2 பொருளை ஒன்னா சேர்த்து அந்த லேர்னிங் நடக்கிறத பாக்குறது. அசோசியேட்டிவ் லேர்னிங். ஓகேவா? இதுலதான் இந்த அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ், கண்டிஷன் அன்கண்டிஷன்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருப்பாரு. கண்டிஷன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ண உடனே இப்போ அது ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்துடுறோம். இப்போ இந்த இடத்துல நார்மலா பார்த்தோன்னா என்ன ஆகுது, பெல்லையும் ஃபுட்டையும் ஒண்ணா காட்டுறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, டாக் இங்க கண்டிஷன் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப பெல் சவுண்ட் கேட்டாலே அதுக்கு எச்சில் வர வருது இல்லையா? சால்வேட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் அசோசியேட்டிவ் லேர்னிங். இது கொஞ்சம் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இதுல எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இவான் பாவ்லோத்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதுல அந்த கண்டிஷன் அன்கண்டிஷன்னா, நார்மலா அன்கண்டிஷன்னா டாக் அந்த கண்டிஷன் ஆறதுக்கு முன்னாடியே அதுக்கு எச்சில் வருது அன்கண்டிஷன். இப்போ இப்போ இது பெல் சவுண்டுக்கே வருதுன்னா இது கண்டிஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஆப்ரண்ட் கண்டிஷன் நமக்கு நெக்ஸ்ட் ஒன்று இருக்கு. இது பிஎப் ஸ்கின்னர்து. இவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கொடுக்குற ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் பொறுத்து கரெக்டான ஒரு லேர்னிங் அங்க அவுட்கம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. இவர் யூஸ் பண்றது ஸ்கின்னர் பாக்ஸ், ரேட்ஸ் அண்ட் பிஜியன்ஸ் யூஸ் பண்ணி பண்றது. இதுலயும் அதே மாதிரி ஒரு லிவர் இருக்கும். ரேட் கரெக்டா இதை அடிச்சுட்டு வரும். இதுல ரெட் லைட், கிரீன் லைட் இருக்கும். ஓகேவா? கிரீன் லைட்னா பாசிட்டிவ், அதுக்கு கிரெயின்ஸ் கிடைக்கும். ரெட் லைட்னா இதுல எலக்ட்ரிக் ஷாக், அந்த எலக்ட்ரிக் ஷாக் அவாய்ட் பண்ணதுக்கு அது பார்க்கும். அதுதான் அங்க பனிஷ்மெண்ட். இது மூலியமா ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் பண்றாரு. இதுல பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்.
பனிஷ்மெண்ட், பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்னு சொல்லியிருப்பார். இதை வச்சு அவர் இதுல ஒரு தியரி பண்ணியிருப்பார். ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணி பசங்க இப்போ ஒரு ஹோம்ஒர்க் எழுதிட்டு வராங்க, மிஸ் கிட்ட இருந்து அடிக்காம இல்ல திட்டாம தப்பிக்கணும்னா அது நெகட்டிவ். அதுல இருந்து தப்பிக்க என்ன சொல்றது, பசங்க வந்து இதுல இருந்து அவாய்ட் பண்ணணும், மிஸ் கிட்ட திட்டு வாங்காம பண்ணணும்னு நினைக்கிறது, அதுதான் இங்க பண்றது. ஓகேவா? ஸோ பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுது, ரெடியூசஸ் அன்வான்ட் பிஹேவியர். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் இது. ஓகேவா? திட்டு வாங்காம தவிர்க்கிறதுக்காக பசங்க எழுதிட்டு வர்றது, அதுதான். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், டீச்சர் இங்க ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் தாண்டேக்கு இது பார்த்தோம், இது ட்ரையல் அண்ட் எரர் தியரி. ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடா பண்ண பண்ண வரும் நமக்கு. கிளாசிக்கல் கண்டிஷனிங் இவான் பாவ்லோ என்ன சொல்றாரு, அசோசியேட்டிவ் லேர்னிங். இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அசோசியேஷன். ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம அசோசியேட் பண்ணி கண்டிஷன் பண்ண முடியும். இதுக்கு ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸும் தேவை. ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸ்டிமுலஸ்னா நம்ம எது காட்டுறோம், இப்போ ஃபுட்டை தானே காட்டுறோம், அதுதான் ஸ்டிமுலஸ். இப்போ டாக் கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்குது, அதுதான் ரெஸ்பான்ஸ். அதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஆப்ரண்ட் கண்டிஷனிங்ன்றது ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்து பண்றது. ஓகே, ஸோ இந்த பேரு இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் நமக்கு இதுல ஃபோர்த் நமக்கு இருக்கிறது இன்சைட் லேர்னிங். கோலர் சொன்னது இது போதும். கோலர் என்ன சொல்றாரு, இன்சைட் லேர்னிங்கை நம்ம ஆஹா மூமெண்ட்னு கூட சொல்லலாம். இது ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி கிடையாது. ட்ரையல் அண்ட் எரர்ல ஒன்னுத்தையே அடிக்கடி பண்ணி பார்த்துட்டு அதுல இருந்து கத்துக்கிறது. ஆனா இதுல யோசிக்கிறது, ஒரு விஷயம் நம்ம ரெண்டு மூணு பண்ணிட்டு யோசிச்சு பார்க்கிறது, இப்படி வருமா இப்படி வருமான்னு யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா தோணும் இல்லையா, அதை தான் இதுல அவங்க இன்சைட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஆஹா மூமெண்ட்னா யுரேக்கா மூமெண்ட்னா டக்குன்னு தோன்றது. ஆனா இதுல நம்ம ஒரு சின்ன ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் பண்ணி பார்த்துட்டு திங்க் பண்றது, இப்படி வருமான்னு ஒரு மென்டல் ப்ராசஸ் பண்ணி பார்க்கிறது, அதுக்கப்புறம் நமக்கு இது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்சைட் லேர்னிங் சொல்றோம். ஓகேவா? ஸோ சடன்லி இதுக்கு இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பேரை இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா சிம்பான்சி சுல்தான் சொல்லுவார். இல்ல அந்த பனானா, இந்த சுல்தானுங்கிறது அந்த சிம்பான்சியோட பேர். ஓகே, மேல பனானாவை கட்டி விட்டுருவாரு, அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கவே வராது. அதுக்கப்புறம் அங்க ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டிக்ஸ் எல்லாம் கட்டிட்டு அது எடுக்கும். இல்ல ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி எடுக்கும். அந்த மாதிரி அந்த ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி அது எடுக்கிறது முதல்ல தோணாது அதுக்கு, அப்புறம் தான் அதுக்கு தோணும். அதை தான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணும், அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து பண்ணும். ஆனா டக்குன்னு அதுக்கு அந்த மாதிரி மூமெண்ட் ஞாபகம் வரும், அதுதான் ஆஹா மூமெண்ட்னு சொல்றது. ஆனா என்னன்னா இதுல ஒரு மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒவ்வொரு தடவை பண்ணும்போது அதை பத்தின ஒரு புரிதல் அதுக்குள்ள வரும், அதை வச்சு பண்றது. ஓகேவா? இது எப்படி ஒரு கிளாஸ்ல பண்ணலாம்னா, இந்த மாதிரி மெத்தட்ஸ் பண்ணும்போது பசங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் வரும், டிஸ்கவரி லேர்னிங், பசங்களே சில விஷயம் லேர்ன் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்குது கெஸ்டால்ட் தியரி ஆஃப் லேர்னிங். மொத்தம் நமக்கு ஒரு 5 தியரிஸ் நம்ம இதுல கொடுத்துருக்காங்க, இது 5வது தியரி. ஓகேவா? இந்த கெஸ்டால்ட் தியரியில மொத்தம் 3 பேர் இருப்பாங்க, கீ சைக்காலஜிஸ்ட். மேக்ஸ் வர்த்திமர், கோலர், குட்கோஃப்கா சொல்லுவோம். ஓகேவா? இவங்க 3 பேர் பேர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கெஸ்டால்ட் மெயினா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம சின்ன சின்னதா பார்க்காம அதை ஃபர்ஸ்ட் அது ஃபுல்லா பார்த்தோம். இப்போ ஒரு பசிலே இருக்குன்னா பசில் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு கையில கொடுத்தா ஒன்றும் புரியாது. ஆனா அப்படியே ஃபர்ஸ்ட் அந்த பாடி பார்ட்ஸ் எதனா பசில்ஸ் இருக்குன்னா அதை அப்படியே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களை பண்ண வைக்கும்போது பசங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றது இவங்க சொல்றது. ஃபர்ஸ்ட் ஓல் இஸ் கிரேட்டர் தேன் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதையுமே ஃபர்ஸ்ட் பசங்களுக்கு பெருசா சொல்லிடணும் இதுதான்ட்டு, அதுக்கப்புறம் அதை சொல்லும் போது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு இவங்க சொல்றாங்க. ஓகேவா? இது ஓல் பிக்சரா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சொல்லணும். ஸோ அவர் பிரெயின் நேச்சுரலி அதே மாதிரி நம்ம பிரெயினும் அதே மாதிரி தான். இப்போ இங்க ஒரு 3 லைன் இருக்கு, இங்க ஒரு 2 லைன் இருக்குன்னா டக்குன்னு நம்ம பிரெயின் என்ன பண்ணும், சம்டைம்ஸ் அதை ஸ்ட்ரெயிட் லைனா கனெக்ட் பண்ணும். இல்ல இங்க சர்க்கிள் இருக்குன்னா இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா இதை வந்து நம்ம சர்க்கிளா நம்ம பிரெயின் வந்து டக்குன்னு எடுக்கும். ஸோ எதையுமே நம்ம முழுசா பாக்குறோன்றது இவங்க சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுல இவங்க பிரின்சிபல்ஸா இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ப்ராக்சிமிட்டின்னு சொல்றது என்னன்னா கிட்ட கிட்ட இருக்கிறத நம்ம ஒன்னா பார்க்கும் நம்ம பிரெயின், அந்த பிரெயின் ப்ராசஸ் எப்படி நடக்குது அதுதான். நெக்ஸ்ட் சிமிலாரிட்டி, சில சேம் கலர்ஸ், இப்போ நிறைய இப்போ ரெட் கிரீன் ப்ளூன்னு எல்லாம் ஒரு ஒரு குரூப்பா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கலர்ஸா பாக்குறோம் அந்த மாதிரி. அதே மாதிரி க்ளோஷர்ன்றது நான் இப்போ பண்ணல சர்க்கிள், இங்க 2 சர்க்கிள் இல்லைன்னா கூட நம்ம பிரெயின் அதை ப்ராப்பர் சர்க்கிளா பார்க்கும். கண்டினியூட்டி அதே மாதிரி, ஒரு இங்க 2 லைன் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு கரெக்டா இது ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம பார்க்கும். அதுதான் ஃபிகர் கிரவுண்டுங்கிறது. இப்போ ஒரு ஒயிட் கலர் ஷீட்ல பிளாக்ல வரைஞ்சிருந்தா நம்ம பிளாக் கலரை பார்க்குறோம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பிரெயின் வந்து ஒரு விஷயத்த பார்க்குதுன்னு இவங்க சொல்றாங்க. மெயினா இவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எதையுமே ஒரு பிக் பிக்சரா பார்க்கணும், ஹோல் ப்ராசஸ். ஸோ இங்க இருக்கிறது இதான். ஸோ தியரி இதுல ட்ரையல் அண்ட் எரர், நான் தாண்டேக்கோட தியரி ரிப்பீட்டட் அட்டம்ப்ட்ல பண்றது. கிளாசிக்கல் கண்டிஷன் இவான் பாவ்லோது ஸ்டிமுலேஷன் அசோசியேட்டிவ் லேர்னிங். ஓப்பரண்ட் கண்டிஷனிங் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கணும். பிஹேவியர் ஷேப்டு பை கான்சிக்வன்சஸ்.
ஓகே. இன்சைட் லேர்னிங்ன்றது டக்குன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராப்ளம் புரியுறது. கெஸ்டால்ட்ங்கிறது ஓல்ட் பேட்டர்னை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது. ஓகே, இந்த 5 தியரி தான் நமக்கு இதுல இருக்கு. அடுத்தது நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒண்ணு, நம்ம படிச்ச ஒண்ணு ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆச்சுன்னா அதை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் சொல்றோம். சம்டைம்ஸ் அது யூஸ் ஆகும். அப்படி யூஸ் ஆகிறத நம்ம பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் சொல்றோம். எனக்கு நிறைய ஒரு நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் எழுத தெரியுது. அதை வச்சு நல்ல லெட்டர் எழுதுறோம். ஏதோ ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில் ஒரு இடத்துல யூஸ் ஆகுது. அது பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஹிந்தி எனக்கு தெரியுது. சான்ஸ்கிரிட் படிக்க எனக்கு உதவுது. அந்த மாதிரி. இப்ப நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் என்ன பண்ணும்? இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொன்னு கத்துக்கிறதுக்கு எனக்கு ஹிண்ட்ரன்ஸா வரும். அது நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே. அத கத்துக்க முடியாது. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் கியர் யூஸ் பண்றவங்க ரைட் ஹேண்ட்ல பண்ணும்போது கொஞ்சம் சஃபர் ஆகும். ஏன்னா ஹிண்ட்ரன்ஸா அது இருக்கும். ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது நமக்கு கொஞ்சம் கூட யூஸ் ஆகும். இதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஸோ டான்ஸும் மேத் ப்ராப்ளத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அதுதான். ஓகேவா? ஸோ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்னாலே நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னாலே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்னாலே என்னது? நமக்கு தெரிஞ்ச நாலேஜோ ஸ்கில்லோ ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆறதை இன்னொரு இடத்துல நம்மளால அப்ளை பண்ண முடியுதா? அது. ஓகேவா? அதுதான் பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர். அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கரிக்குலம் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். லாங்குவேஜோட யூசேஜ் எவ்வளவு? இந்த லாங்குவேஜ் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுது? இல்லையா? டீச்சிங், லேர்னிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சப்ஜெக்ட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் ஆகுது. மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு நமக்கு லாங்குவேஜோட ரோல் நிறைய இருக்கு. ஒருத்தவங்க பேசுறது புரிஞ்சுக்கிறது, கம்யூனிகேட் ஒரு லாங்குவேஜ்ல பண்ணிக்கிறதா இருக்கட்டும், திங்கிங், ரீசனிங் அண்ட் எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்குமே நமக்கு லாங்குவேஜோட ரோல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இதுல இப்போ லாங்குவேஜ் இப்போ மதர் டங்கா இருந்துச்சுன்னா எப்படி? இது நார்மலா பின்னாடி வரும். அதை பத்தியும் நம்ம படிக்க போறோம். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜ் நமக்கு எப்படி கரிக்குலம் ப்ராப்பரா டீச்சர் டெலிவர் பண்றதுக்கு ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படுற இடத்துல லாங்குவேஜ் தேவைப்படுது. அதே மாதிரி ப்ராப்பரா டீச்சர் சொல்ற இடத்துல லாங்குவேஜ் தேவைப்படுது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு தாராளமா பண்ணலாம். கிரிட்டிக்கலா திங்க் பண்ற இடத்துல ப்ராப்பரா டீச்சர் அதை கரெக்டா கன்வே பண்ணும்போது பசங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் ஏற்படும். பசங்க எதனா ஒரு இது சொல்றதுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு லாங்குவேஜ் தேவைப்படுது. கனெக்ட்ஸ் நாலேஜ் அக்ராஸ் சப்ஜெக்ட்ஸ் லாங்குவேஜ் இதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. இன்க்ளூசிவ் லேர்னிங் அதே மாதிரி கொஞ்சம் நம்ம மதர் டங்கு யூஸ் பண்ணி கொஞ்சம் கான்செப்சுவல் கிளாரிட்டி பசங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாம் சின்ன ஒரு டாப்பிக்கா இது ஆட் பண்ணியிருக்காங்க இதுல. ஓகேவா? அந்த லாங்குவேஜ் எந்த அளவுக்கு நம்ம கரிக்குலம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உதவுதுன்ட்டு. அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ்னால என்ன? சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் ஹவ் லாங்குவேஜ் அண்ட் த மைண்ட் ஒர்க் டுகெதர். ஓகேவா? எந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜும் மைண்டும் ஒர்க் ஆகுது. எப்படி ஒரு விஷயம் லாங்குவேஜ் ஒருத்தவங்க சொல்லும்போது நம்ம மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்குது இல்லையா? அதுக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறோம். கம்யூனிகேஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு அந்த சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் அதை தான் நம்ம சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ் சொல்றோம். ஸோ இட் லுக்ஸ் அட் ஹவ் வி லேர்ன், அண்டர்ஸ்டாண்ட், ஸ்பீக் அண்ட் யூஸ் லாங்குவேஜ். ஓகேவா? இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவ் அவர் பிரெயின் ப்ராசஸ் லாங்குவேஜ். லாங்குவேஜை எப்படி அந்த பிரெயின் ப்ராசஸ் பண்ணுது. இதுல சில இது இருக்கு. லாங்குவேஜ் அக்வசிஷன் சொல்றோம். லாங்குவேஜ் அக்வசிஷனுங்கிறது நம்ம நார்மலா மதர் டங் எப்படி நம்ம கத்துக்கிறோம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பேசுறத வச்சு நம்ம என்வாயன்மெண்ட் பத்தி நம்ம கத்துக்கிறோம். அது லாங்குவேஜ் அக்வசிஷன், மதர் டங் கத்துக்கிறது. அடுத்து லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சென்ஸ் கேட்டோ இல்ல படிச்சோ இல்லையா? லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. லாங்குவேஜ் ப்ரொடக்ஷனுங்கிறது அதை எப்படி ஒன்று நம்ம புரிஞ்சுட்டு அது தெரிஞ்சதை நம்ம ஒரு ஒக்காபுலரியா வேர்ட்ஸா எப்படி நம்ம மற்றவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றோம் சொல்றோம். அது லாங்குவேஜ் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே லாங்குவேஜ்குள்ள சேர்றது. நம்ம ஒரு மொழி எப்படி நம்ம கத்துக்கிறோம், அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் அதை எப்படி மற்றவங்க கிட்ட கன்வே பண்றோம். ஓகே. அடுத்தது இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாம போறதுக்கு சில சமயத்துல ப்ராப்ளம் வருது இல்லையா? அதுதான் லாங்குவேஜ் டிஸார்டருக்குள்ள சேர்றது. அது பிரெயின் ப்ராசஸ் சரியா இல்லாதப்போ அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுக்காம போகுது இல்லையா? சில குழந்தைங்களுக்கு அந்த மென்டல் ப்ராசஸ் சரியா இருக்காது. பிரெயின்ல எதனா நியூரோ ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாமும் காரணமா வரும். ஸோ ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங்ல ப்ராப்ளம் வரும். இது லாங்குவேஜ் டிஸார்டர்ல போறது. ஸோ இந்த சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ்னாலே அந்த லாங்குவேஜ் எப்படி அந்த பிரெயின் புரிஞ்சுக்குது, அதை எப்படி அதை கன்வே பண்ண உதவுது மக்களுக்கு. ஓகே. ஸோ இதுல நமக்கு இருக்கிறத லாங்குவேஜ் அக்வசிஷன், காம்ப்ரிஹென்ஷன், ப்ரொடக்ஷன். கடைசியா இந்த ப்ராசஸ்ல எதனா நமக்கு ப்ராப்ளம் வர்றத டிஸார்டர் சொல்றோம். அடுத்தது நமக்கு இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் நம்ம சொல்றோம். இந்த டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்னாலே நிறைய ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி லேர்னிங் பண்ணும் இல்லையா? அதுக்கேத்த மாதிரி டீச்சர் ப்ராப்பர் கண்டென்ட் பண்ணணும். அதுல படிச்சது தான் நம்ம அந்த தியரிஸ் படிக்கிறோம், பேரடைம்ஸ் படிக்கிறோம். அதுதான் இங்க இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. இந்த தியரிஸ் அண்ட் பேரடைம்ஸ் எல்லாம் கரெக்டா டீச்சர் அந்த கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த கரிக்குலம் அந்த குழந்தையோட பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி கிளாஸ்ல கொண்டு போகணும்.
ஸோ டைப் ஆஃப் லேர்னிங் இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங்ல நம்ம என்ன பார்த்தோம்? அசோசியேட்டிவ் லேர்னிங். ஒரு 2 விஷயத்த கரெக்ட்டா ஒண்ணு தெரிஞ்ச விஷயம் இருக்கும். இல்ல ஏதோ ஒண்ணு 2த்த சேர்த்து டீச்சர் சொல்லிக் குடுக்குறது. இது அசோசியேட்டிவ் லேர்னிங் நடக்க உதவும். ஆப்ரண்ட் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் டீச்சர் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மென்ட் குடுக்குறது. அது மூலியமா குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது. நெக்ஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் பொறுத்தவரைக்கும் குழந்தைங்கள நெறைய ட்ரையல் பண்ண வச்சு, அதுலருந்து குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிறது. இன்சைட் லேர்னிங்ன்றது பசங்க பண்ணும். இதுல பெருசா ட்ரையல் இருக்காது. ஆனா மென்டல் ப்ராசஸ் இருக்கும். உடனே இப்படி வருமா? அப்படி வருமா? அந்த ப்ராசஸ் இருக்கும் இதுலயும். அதுல டக்குன்னு ரியலைசேஷன் பண்றது. இதுக்கு இப்படி வருமா ஆன்சர்? அதான் இன்சைட் லேர்னிங் சொல்றோம். அப்சர்வேஷனல் லேர்னிங் இது ஆல்பர்ட் பந்துராது. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம எல்லார் பேரும் பார்த்திருக்கோம். இது பார்க்கல. ஆல்பர்ட் பந்துரா. இவர் என்ன சொல்றாருன்னா, இமிட்டேட் பண்ணியே கத்துப்பாங்க. இவரும் இதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமென்ட் சொல்லுவாரு. ஓகேவா? அடல்ட்ஸ பார்த்து எப்படி குழந்தைங்க கத்துக்கிறாங்கன்னு மாதிரி. ஸோ இது வந்து மத்தவங்கள அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது அப்சர்வேஷனல் லேர்னிங் சொல்றோம். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் இது டேவிட் கோல்ப். இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பசங்க தானே ஒரு விஷயத்த வந்து பண்ணி பார்த்து கத்துக்கிறது. லேர்னிங் த்ரூ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அப்புறம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறது, அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணி பார்க்கறது. ரிஃப்ளெக்ஷன்னாலே நம்ம பண்றது ரைட்டா ராங்கான்னு ரிஃப்ளெக்ட் பண்றது. ஓகே. நெக்ஸ்ட் லேட்டன்ட் லேர்னிங்ன்றது எட்வர்ட் டோல்மன். இது தனியா ஒரு தியரியே இருக்கு. டோல்மன் அது என்னன்னா, நமக்குள்ள அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் நேரம் கிடைக்கும் போது மட்டும்தான் வெளிய வரும். வேற ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? நமக்கு தெரியும் ஒரு ஆன்சரு. பட் அது ரிலேட்டட் கொஸ்டின் இப்ப டீச்சர் கேட்கும்போது மட்டும் பதில் சொல்றோம் இல்லையா? அதுதான் அது. ஹிடன் லேர்னிங். உள்ளுக்குள்ள இருக்கும். அதான். வேர் தேர் இஸ் மோட்டிவேஷன். அது வரும்போது மட்டும் வெளிய வரும். அதுதான் லேட்டன்ட் லேர்னிங் சொல்றோம். இதுக்கு தனியா அந்த மேஸ் இருக்கும். இந்த மாரி ஒரு இது இன்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா இது மேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் லேட்டன்ட் லேர்னிங்க்கு. அப்புறம் ரோட் லேர்னிங்னு மனப்பாடம் பண்ணி படிக்கிறது. ரோட் லேர்னிங் சொல்றோம். அப்புறம் மீனிங்ஃபுல் லேர்னிங்ன்றது இருக்கு. இது டேவிட் ஆஸ்பெல். இவர பத்தி பின்னாடி பார்க்க போறோம். இவர் என்ன சொல்லுவாரு? நம்ம படிச்சத இப்ப புதுசா ஒண்ணு படிக்கிறோம்னா, நம்ம படிச்சத முன்னாடி படிச்சத வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம டீச்சர் சொல்லிக் குடுக்கணும். ப்ராப்பரா. அதுதான். அதான் அவர் சொல்றது. ப்ரையர் நாலேஜோட கனெக்ட் பண்ணி சொல்லிக் குடுக்குறத டேவிட் ஆஸ்பெல் சொல்லியிருப்பார். அதுதான் மீனிங்ஃபுல் லேர்னிங் இருக்கும் அப்பதான். ஓகே. ஸோ இது எல்லாமே வருது. ஓகே லேர்னிங்ல. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது மைக்ரோ டீச்சிங் சொல்றோம். அதோட ஸ்கில்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ டீச்சிங் ஆக்சுவலா எங்க இருக்கும்னா டீச்சர் ட்ரெயினிஸ்லாம் பண்ணுவாங்க. இல்லையா? இப்போ ஷார்ட் கண்ட்ரோல்டு செஷன்ல நடக்கும். அவங்களோட பியர் குரூப்ஸ்லேயே பண்றது வித் ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட பண்றது. இதை டெவலப் பண்ணது ட்வைட் டபிள்யூ ஏலன். ஓகே 1963 ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பண்றாங்க. எதனா ஒரு ஷார்ட் லெசன் எடுத்துட்டு 5 to 10 minutes இருக்கும். ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே சொல்லி கொடுக்கறது. எதனா ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லை மட்டும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதில் மெயினாக நமக்கு இம்மீடியட் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. பியர் குரூப்ல இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ரீடீச் பண்ணுறதுக்கும் நமக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இதோட எப்படி இருக்கும்னா காம்பனன்ட்ஸ் மைக்ரோ டீச்சிங்ல இது ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். பிளான், டீச், ஃபீட்பேக். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வாங்கிப்பாங்க. உங்க பியர்ஸ் கிட்டயோ சூப்பர்வைசர் கிட்டயோ. திரும்பியும் ரீபிளான் பண்ணுவாங்க, திரும்பியும் ரீடீச் பண்ணுவாங்க, ரீஃபீட்பேக். ஓகே பிளான், டீச், ஃபீட்பேக், ரீபிளான், ரீடீச், ஃபீட்பேக். ஸோ இது சைக்கிளா இருக்கும். ஓகேவா? மைக்ரோ டீச்சிங். அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் இந்த மைக்ரோ டீச்சிங் பண்றதுனால ஒன்றும் இப்போ மெயின் ஸ்கூல்ஸ்ல போய் நடத்துறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் மெயினா. ட்ரெயினிஸ்க்கெல்லாம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அவங்க கண்டிப்பா பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த தியரி அண்ட் ப்ராக்டிஸ்க்கு நல்ல ஒரு கேப் இருக்குல்ல அதை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மைக்ரோ டீச்சிங் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது லெசன் பிளானிங். இப்போ ஒரு கண்டென்ட்டை கிளாஸ்ல கொண்டு போறதுக்கு இந்த லெசன் பிளானிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும். ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங்க்கு ஒரு லெசன் பிளானோட நோக்கம் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கண்டென்ட்டை பத்தி தெரியணும் டீச்சருக்கு ப்ராப்பரா. என்னெல்லாம் நடத்தணும் அந்த பேக்ரவுண்டுக்கு எதெல்லாம் தேவைன்றது தெரிஞ்சிருக்கணும். எப்படி பண்றது என்ன மெத்தட் கொண்டு போகணுன்றது தெரிஞ்சிருக்கணும். என்ன லேர்னிங் அவுட்கம் நமக்கு தேவைப்படுது இது படிச்சு முடிச்சோன்னா பசங்களுக்கு என்னெல்லாம் காம்பனன்ட் வளருது என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வளருது பசங்களுக்கு அதான் லேர்னிங் அவுட்கம். அதுக்கப்புறம் ப்ரொவைட் எ கிளியர் டைம் மேக்ஸிமைஸ் கிளாஸ் டைம். அந்த கிளாஸ் டைம் எவ்வளோ இதுக்குள்ளே இவ்வளோ முடிக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக. இதுக்கு நிறைய இருக்கு 5V மாடல் இருக்கு இல்லையா? ஸோ லெசன் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரிலேட்டட் கொஸ்டின் வந்தால் அப்படியே கொஞ்சம் படிச்சு பார்த்து ரியல் லைஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் நமக்கு இருக்கு. இப்போ ஒரு லெசன் பிளான் செட் பண்ணுறது கூட அந்த மாதிரி லேர்னர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக கொண்டு போகணும். அதுக்கு தான் வார்க் மாடல் சொல்கிறோம். VARK மாடல்.
நீல் ஃப்ளெமிங் மாடல் இது. இதுல 4 மெயின் லேர்னிங் ஸ்டைல்ஸ் அவர் சொல்லியிருப்பாரு. விஷுவல் லேர்னர்ஸ். விஷுவல் லேர்னர்ஸ் மெயினா என்ன பண்ணுவாங்க? கண்ல பார்க்கறது. பிக்சர், டயகிராம், சார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ் வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதுக்கு டீச்சர் என்ன பண்ணலாம்? கிராஃப்ஸ் காட்டலாம், ஃப்ளோ சார்ட்ஸ் இந்த மாதிரி பிபிடி ஸ்லைட்ஸ் இதெல்லாம் காட்டலாம். ஆடிட்டரி லேர்னர்ஸ் வந்து காதுல கேட்டு படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு லிசன் பண்றது, ஸ்பீக்கிங் அதுல அவங்களுக்கு நிறைய புரியும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் செட் பண்ணணும். லெக்சர், டிஸ்கஷன், ரீட் அலவுட், சத்தம் போட்டு படிக்க, ஸ்டோரி டெல்லிங், ரைம், சவுண்ட்ஸ் இது மாதிரி. அடுத்தது ரீடிங் அண்ட் ரைட்டிங் லேர்னர்ஸ் எழுதி பார்த்து படிக்கிற பசங்க. ஸோ எழுத வைக்கிறது, ஹேண்ட்அவுட்ஸ் கொடுக்கறது, பசங்க எழுதுறதுக்கு கொடுக்கறது, அதுதான் ஹேண்ட்அவுட்ஸ். டெக்ஸ்ட் புக் கொடுக்குறது, நோட் மேக்கிங் ஆக்டிவிட்டி அது மாதிரி பண்றது. அப்புறம் கினஸ்தட்டிக் லேர்னர்ஸுங்க கையில பார்த்து பண்றவங்க. ஆக்ஷன் பண்ணும்போது அதுல கத்துக்கிற பசங்க, ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி கத்துக்கிற பசங்க. அவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி ஆக்டிவிட்டி டீச்சர் செட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட், ரோல் பிளே மாடல், ரோல் பிளே இல்ல மாடல்ஸ் வச்சு இல்ல ஃபீல்டு ஒர்க் கூட்டிட்டு போறது. இந்த மாதிரி பண்ணும்போது மேனிப்புலேட்டிவ் சம் மாடல்ஸை வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுது? பசங்களுக்கு நிறைய விஷயம் அந்தந்த லேர்னர்ஸுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது கரெக்டா லேர்னிங் நடக்கும். ஓகேவா? இதையும் தாண்டி நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் அண்ட் லேர்னிங் அப்ரோச்சஸ்னு இருக்கு. எப்படி வந்து அந்த லேர்னர்ஸோட காக்னிஷன் ஒர்க் ஆகும்? நான் சீக்வென்ஷியல் லேர்னர்ஸ்ன்னு இருக்காங்க. இவங்களுக்கு எதையுமே ஸ்டெப் பை ஸ்டெப் லாஜிக்கலா சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு புரியும். இங்க எப்படி டீச்சரோட ரோல் எப்படி இருக்குன்னா அந்த கண்டென்ட்டை கிளியரா கொண்டு போகணும். சர்ஃபேஸ் லேர்னர்ஸ்ன்னு இருக்காங்க. எதையுமே அப்படியே மேலட்ட பிடிக்கிற பசங்க. வெறும் மெமரைசேஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் அப்ப டீச்சர் ரோல் என்ன பண்ணும்? கொஞ்சம் கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த குழந்தைங்களுக்கு வளர்ற மாதிரி ஒரு அவங்கள வந்து பண்ணணும் டீச்சர். ஓகேவா? இம்பல்சிவ் லேர்னர்ஸ் இருக்கிற குழந்தைங்க எப்படி இருக்கும்னா, டக்கு டக்குன்னு யோசிக்காம பதில் சொல்லிடும். குயிக் டிசிஷன் அதான். அந்த குழந்தைங்களுக்கு டீச்சர் எதனா ஒரு இத பத்தி யோசி பார்க்கலாம். இது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி கொஞ்சம் டைம் குடுத்து யோசிக்க வைக்கணும். அந்த மாரி பண்ணணும். இம்பல்சிவ் லேர்னர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் டீப் லேர்னர்ஸ். இந்த குழந்தைங்க நல்லா யோசிச்சு மீனிங்ஃபுல்லா படிக்கிற குழந்தைங்க தான் டீப் லேர்னர்ஸ் சொல்றோம். அவங்களுக்கு அதுக்கேத்த மாரி டாஸ்க் டீச்சர் குடுக்கணும். ஓகே. ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ் வந்து ஒண்ணு சொல்றதுக்கு முன்னாடியே பசங்க இது கரெக்ட்டா இருக்குமான்னு யோசிச்சு பண்ணணும். அது பிஃபோர் ஆக்டிங் அண்ட் ரெஸ்பாண்டிங். அதான் ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ். குளோபல் லேர்னர்ஸ்ன்ற பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதையுமே டீச்சர் ஒரு பிக் பிக்சரா சொல்லிக் குடுத்துடணும். இதெல்லாம் நம்ம கவர் பண்ண போறோம். இதுதான் இங்க இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் அவங்களோட காக்னிஷன் அவங்க மென்டல் ப்ராசஸ பொறுத்து வர லேர்னர்ஸ். சீக்வென்ஷியல் லேர்னர்ஸ், சர்ஃபேஸ் லேர்னர்ஸ், இம்பல்சிவ் லேர்னர்ஸ், டீப் லேர்னர்ஸ், ரிஃப்ளெக்டிவ் லேர்னர்ஸ், குளோபல் லேர்னர்ஸ். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாவும் கொஸ்டின் கேட்கலாம். நமக்கு எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்தது நமக்கு இருக்கிறது டீச்சிங் ஸ்டைல்ஸ். இதுல ஆட்டோகிராட்டிக் அண்ட் பெர்மிசிவ்னு சொல்றோம். ஓகேவா? இது ஒண்ணுமே இல்ல. டீச்சரோட ஸ்டைல். ஆட்டோகிராட்டிக் டீச்சிங் ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, இது டீச்சர் சென்டர்ட் மெத்தடா இருக்கும். பெர்மிசிவ் டீச்சிங் ஸ்டைல் வந்து ஸ்டூடெண்ட் சென்டர்டா இருக்கும். இதுல டிசிஷன் மேக்கிங் வந்து டீச்சர் தான் எடுக்குறாங்க. இதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீடம் இருக்கும். ஓகே. இப்ப டீச்சரோட ரோல் பெருசா இருந்தா, கண்டிப்பா ஸ்டூடண்ட்ஸோட ரோல் இங்க பாசிவா இருக்கும். ஜஸ்ட் பசங்க உட்கார்ந்து லிசன் பண்றாங்க. பட் இங்க பெர்மிசிவ்லி பசங்களோட ரோல் ஆக்டிவா இருக்கு. இங்க டீச்சர் வந்து அத்தாரிட்டி ஃபிகர் எடுத்துக்கிறாங்க. இங்க ஃபெசிலிட்டேட்டரா இருக்காங்க. இங்க கம்யூனிகேஷன் மெயினா ஒன் வேவா தான் இருக்கு. இங்க டூ வேவா இருக்கு. மெயினா ஸ்டூடெண்ட் இனிஷியேட்டடா இருக்கு. அதே மாரி இங்க ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரிக்ட் இருக்கு. இங்க மினிமல் ஃப்ளெக்சிபிள் என்வாயன்மென்ட் இருக்கு. இதோட ப்ரோஸ் என்னன்னா, இப்ப டீச்சர் வந்து ஒரு லார்ஜ் குரூப்புக்கு சொல்லிக் குடுக்குறோம். இது ஓகே. ரீல் இதெல்லாம் சின்ன வயசு பசங்களுக்கு நெறைய ட்ரில் லேர்னிங்னா ஒண்ணு சொல்லி நெறைய உட்காந்து இது பண்ணுன்னு சொல்லிக் குடுக்குறது ட்ரில் லேர்னிங் சொல்லுவோம். அப்பதான் அந்த கான்செப்ட்ல கிளாரிட்டி கிடைக்கும் அந்த குழந்தைங்க. அந்த மாரி இடத்துக்கு இது ஓகே. பட் கிரியேட்டிவிட்டி வளர்றது, செல்ஃப் மோட்டிவேஷனுக்குலாம் இதுதான் கரெக்ட். பெர்மிசிவ் தான். ஓகேவா? இங்க பார்ட்டிசிபேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி கம்மியா தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் அது சரியா பண்ணலன்னா, பசங்களோட ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின் கொஞ்சம் திசை திரும்ப வாய்ப்பு இருக்கு. அதுதான் பெர்மிசிவ். ஓகேவா? ஸோ டீச்சிங் ஸ்டைல்ஸ் ஆட்டோகிராட்டிக் அண்ட் பெர்மிசிவ். ஆட்டோகிராட்டிக்னா ஃபுல்லா டீச்சர் சென்டர்ட். பெர்மிசிவ் ஃபுல்லா ஸ்டூடெண்ட் சென்டர்ட். அதுக்கு ஏத்த மாரி கொஸ்டின்ஸ் வந்தா நீங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் நமக்கு டீச்சிங் அப்ரோச்சஸ்ன்னு இருக்கு. இதுல டீச்சர் சென்டர்ட், ஸ்டூடெண்ட் சென்டர்ட், ஹைபிரிட்ன்னு குடுத்துருக்காங்க. டீச்சர் சென்டர்ட் நமக்கே தெரியும். டீச்சர் தான் இங்க மெயின் சோர்ஸ். லேர்னர் சென்டர்ட்ல ஸ்டூடெண்ட் தான் மெயின். ஹைபிரிட்ல 2மே. கொஞ்சம் டீச்சர் சென்டர்டாவும் இருக்கும், லேர்னர் சென்டர்டா இருக்கும். இது பாசிவ் லிசனரா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. லிசனர் பிளஸ் பார்ட்டிசிபென்ட்டா இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட். இங்க டீச்சர் இங்க அத்தாரிட்டி ஃபிகர் இருப்பாங்க. இங்க கைடா இருக்காங்க. இங்க 2மே. ஓகே. இங்க லெக்சர், டிக்டேஷன், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றது, இது எல்லாமே மெத்தடு. இங்க குரூப் ஒர்க், ப்ராஜெக்ட், இன்குவைரி பேஸ்ட் இது எல்லாமே ஸ்டூடெண்ட் சென்டர்ட். இந்த ஃபிளிப்டு கிளாஸ் ரூம், பிளெண்டட் லேர்னிங் இது எல்லாமே 2மே இருக்கும். பசங்களும் கொஞ்சம் பண்ணுவாங்க. ஆன்லைன், ஆஃப்லைன் 2மே இருக்கும். அதே மாரி டீச்சரோட ரோலும் இருக்கும், பசங்களோட ரோலும் இருக்கும். இது லார்ஜ் கிளாஸ் ஃபேக்சுவல் டீச்சிங் இருக்கும்.
இந்த இடத்துல ஸ்கில் பில்டிங், டீப் அண்டர்ஸ்டாண்டிங், இது பேலன்ஸ்ட் அண்ட் ஃபிளெக்சிபிள் லேர்னிங் இருக்கும். ஓகேவா? இங்க லெஸ் இன்ட்ராக்ஷன், இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும் ஸ்டூடெண்ட் இது. பட் பசங்களோட செல்ஃப் growth இங்க நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். இது ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இதோட லேர்னிங் அவுட்கம் என்ன வருதுன்றத முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லா கரிக்குலத்தையும் நம்ம செட் பண்ணணும். இதுதான் அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன். ஓகே. ஈவன் இப்போ நாக்குலாம் கூட இப்போ யூனிவர்சிட்டிக்கு மெயினாக இவங்க சொல்றது அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் தான். யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாமே இதில் ஃபோக்கஸ் பண்ணணும் தான் இப்போ சொல்றது. ஸோ அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச் இது. எது நமக்கு கடைசியாக நம்ம லேர்னிங் ப்ராசஸ் ஒரு அவுட்கம் என்ன இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கரிக்குலம் டிசைன் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு லேர்னிங் அவுட்கம், அதே மாதிரி லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்கும், கிளியராக இருக்கணும், மெஷரபிள் கோல்ஸ் இருக்கணும், மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியறதா இருக்கணும். அது நம்மளோட கரிக்குலம் டிசைன் அந்த அவுட்கமோட அலைன் ஆயிருக்கணும். ஃப்ளெக்சிபிள் அண்ட் லேர்னர் சென்டர்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கணும். அசஸ்மெண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அவுட்கம்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறதா இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு இதில் இருக்கிறது மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். இதில் இண்டக்டிவ் மெத்தட், டிடக்டிவ் மெத்தட், இந்த மாதிரி ஒரு அனாலிட்டிக் ஒரு 2 3 இருக்குது. அனாலிட்டிக் மெத்தட், யூரிஸ்டிக், ப்ராஜெக்ட் மெத்தட், அவ்வளோதான். ஒரு 5 மெத்தட் கொடுத்துருக்காங்க மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். ஓகேவா? இதுல இண்டக்டிவ் மெத்தட்னா நிறைய பேர் இதுல டவுட் வருது. எஸ் டு ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜென்ரல் போறது. ஸ்பெசிஃபிக்னா என்னன்னா, இப்போ எதையோ நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். நார்மலா சொல்றேன்னா, ஒரு டாக் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் அனிமல் பத்தி சொல்லி கொடுக்குறேன். அவ்வளவு. அதுதான் ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜென்ரல் போல். அதை பத்தி சொல்லிட்டு அது அப்புறம் அதோட பத்தி அதோட ஃபுல் இதை பத்தி சொல்றேன். அதுதான் அதுதான் ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல் சொல்றோம். ஓகே. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அதோட ரூலுக்கு போறது. ஃபர்ஸ்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இப்போ டொமஸ்டிக் அனிமல்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அனிமல்ஸோட கேட்டகரிக்கு போகிறது அந்த மாதிரி. ஸோ நிறைய கிவிங் மல்டிபிள் சென்டென்சஸ் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டிரைவ் த ரூல் ஆஃப் டென்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ பாஸ்ட் டென்ஸ் நடத்துறாங்கன்னா நிறைய பாஸ்ட் டென்ஸ் ரிலேட்டட் நிறைய சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்ட் டென்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, பசங்களுக்கு நிறைய டிஸ்கவரி அண்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல் போகும்போது. இப்போ டிடெக்டிவ்ங்கிறது என்னன்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்க, ரூல் சொல்லிடுறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு போறாங்க. முக்கால்வாசி மேத்ஸ்லலாம் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சொல்லி கொடுத்துறோம், அதுக்கப்புறம் அது ரிலேட்டட் சம்ஸ்ல போற மாதிரி இது ஃபார்முலா ஆஃப் ஏரியா சொல்லிட்டு அதுக்கப்புறம் போகுது அதுக்கு. இது எதெல்லாம் டிடக்டிவ் மெத்தட் மெயினாக என்ன பண்ணுது, டைம் சேவ்க்கு உதவுது. டு ஷூட்ஸ் பிகினர்ஸ்க்கு டிடக்டிவ் மெத்தட் கரெக்ட். பட் இப்போ நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஸ்கூல்ஸ்ல இந்த இண்டக்டிவ் மெத்தட் ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா அனாலிட்டிக் மெத்தட் சொல்றோம். இந்த அனாலிட்டிக் மெத்தட்னாலே நமக்கு 2 3 விஷயம் தெரியுதுன்னா அதை யோசிக்கிறோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் யோசிச்சு லாஜிக்கலா நம்ம ஒரு முடிவுக்கு வரோம், ஒரு ரீசனிங் பண்றோம். இப்படி வருமான்னு யோசிக்கிறோம் இல்லையா? ஒய் எதனால ஆச்சு, எப்படி ஆச்சு, அது எல்லாமே ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங் தான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். இதெல்லாம் அனாலிட்டிக்கல் மெத்தட்னு சொல்றோம். ஸோ பிரேக்ஸ் டவுன் எ ப்ராப்ளம் இன்டு பார்ட்ஸாக பிரிச்சுட்டு டு அண்டர்ஸ்டாண்ட் த ரீசனிங் பிஹைண்ட் இட், மெயினாக ஒய் அண்ட் ஹவுல கான்சென்ட்ரேட் பண்றோம். இது அனாலிட்டிக்கல் திங்கிங். இது பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னது, குழந்தைங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் வளருது, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வளருது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது யூரிஸ்டிக் மெத்தட் சொல்றோம். இந்த யூரிஸ்டிக் மெத்தட் நம்ம டிஸ்கவரி மெத்தடுன்னு நம்ம சொல்லலாம். பசங்க என்ன பண்ணுது, ஒரு விஷயம் டீச்சர் அவங்களே சொல்லி கொடுக்காம ஒரு கொஸ்டின் மாதிரி சொல்லிடுறாங்க, இப்படி இருக்கும், அது என்ன பண்ணலாம்னா பசங்க தானே அதுக்கான ஒரு ஆன்சரை தேடுறது. ஓகே. அது யூரிஸ்டிக் டிஸ்கவரி அண்ட் செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்குது. இங்கே டீச்சர் கைடாகவும் ஃபெசிலிட்டேட்டராக மட்டும்தான் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைண்டிங் அவுட் எ சயின்டிஃபிக் பிரின்சிபல் பை எக்ஸ்பிரிமெண்டிங். பசங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் பசங்களுக்கு நடக்குது. ஸோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ் வளருது. இது யூரிஸ்டிக் மெத்தட். டிஸ்கவரி மெத்தட் கூட இது சொல்லுவாங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் மெத்தடுன்னு சொல்றோம். இது ஒரு ரியல் லைஃப் ப்ராஜெக்ட் எதனா பசங்களுக்கு கொடுத்து அவங்கள அது மூலியமா அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வைக்கிறது. இது எல்லாம் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வில்லியம் எச் கில்பேட்ரிக். ஓகேவா? ஸோ மேக்கிங் எ ஒர்க்கிங் மாடல் ஆஃப் எ வாட்டர் ஃபில்டர் இன் சயின்ஸ்ல அது மாதிரி ஏதோ ஒன்று பசங்களே பண்ண வைக்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது பண்ணும்போது டீம் ஒர்க் வளரும், ப்ராக்டிக்கல் லேர்னிங் வளருது, நாலேஜ் இன்டகிரேஷன். இப்போ தியரியா படிக்கிறது மட்டும் இல்லாம பசங்க ப்ராக்டிக்கலா பண்ணி பார்க்கும்போது ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ல நமக்கு கொடுத்தது பிரகாரம் இண்டக்டிவ் ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல், டிடக்டிவ் மெத்தட்னா ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக் போகுது, அப்புறம் அனாலிட்டிக் மெத்தடு, அப்புறம் யூரிஸ்டிக் மெத்தட், ப்ராஜெக்ட் மெத்தட், இது 5. அடுத்தது நமக்கு இருக்கிறது மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங் நம்ம சொல்றோம். இந்த மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங்னாலே எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக, இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜினாலே என்னன்னா இப்போ கிளாஸ்ல ஒரு கண்டென்ட்டை கொண்டு போறல அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்றோம். பசங்களுக்கு இப்படி பண்ண அப்படி பண்றோம் இல்லையா, அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை எப்படி ப்ராப்பரா கொண்டு போறோம் இல்லையா, அதை எந்த மாடல் பேஸ்ல கொண்டு போறோம்.
அத வச்சுதான். ஸோ இதுல நமக்கு ஒரு 2, 3 இருக்கு. ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் கான்செப்ட் அட்டைன்மென்ட் மாடல்னு இருக்கு. இது ஜெரோம் ப்ரூனர்து. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் யுஜிசி நெட்ல இந்த இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் அட்டைன்மென்ட் மாடல் சொல்றது ஜெரோம் ப்ரூனர்து. இது ஒண்ணுமே இல்ல. ஒரு கான்செப்ட பசங்கள டீச்சர் எப்படி எப்படி அந்த பசங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறாங்க. இதுக்கு மெயினா டீச்சர் ஃபாலோ பண்றது இண்டக்டிவ் அப்ரோச். இண்டக்டிவ் அப்ரோச்னா ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜெனரல் போகுது. இப்போ ஒரு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் டீச்சர் சொல்றாங்க. அது ரிலேட்டட் ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற நிறைய எக்ஸாம்பிள் சொல்லும்போது பசங்க என்ன பண்றாங்க, இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அதை பத்தி படிச்சுட்டு இதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, இதுக்கு இருக்குன்னு படிக்கும் போதே கடைசியா அந்த கான்செப்டை பத்தின கிளாரிட்டி அவங்களுக்கு வந்துருது. அதுதான் இல்ல எக்ஸாம்பிளா சொன்னா, இப்ப கலர்ஸ் பத்தி சொல்லிக் குடுக்குறாங்க. ரெட், ப்ளூன்னு சொல்றாங்க. இது கலர், இது கலர். அந்த மாரி வரும்போதே பசங்களுக்கு ஒரு கலர பத்தின ஒரு கான்செப்ட். ஓ! இதெல்லாம் கலருன்னு. ஓகே. மேபி அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் எதனா சொல்லுவாங்க. இது இங்க இருக்கு, அங்க இருக்கு. நம்ம கொண்டு போற விதம் தான் இது வேற ஒண்ணும் இல்ல. இதுல திங்கிங் வளருது, ரீசனிங் வளரும். அந்த கான்செப்ட் கிளாரிட்டி வளருது பசங்களுக்கு. இதுதான் கான்செப்ட் அட்டைன்மென்ட் மாடல் சொல்றோம். கான்செப்ட் அட்டைன்மென்ட்ட டீச்சர் என்ன பண்றாங்க? இண்டக்டிவ் மாடல்ல கொண்டு போறாங்க. நெறைய எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி பசங்களையே ஆன்சர் சொல்ல வச்சு அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்க வைக்கிறாங்க. அடுத்தது அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடலுங்கிறது 2வது மாடல். இது டேவிட் ஆஸ்பெல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அட்வான்ஸ் ஆர்கனைசர் நம்ம சொல்றோம். அட்வான்ஸ் ஆர்கனைசர்னா என்னன்னா, இப்போ ஒரு நியூ கன்டென்ட் நான் நடத்துறதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடா பசங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோ அதோட கனெக்ட் பண்றத தான் அட்வான்ஸ் ஆர்கனைசர் சொல்றோம். அந்த மாதிரி நடத்தும் போது என்ன ஆகுது, பசங்களுக்கு அது புரியுது. அதுதான் நியூ இன்ஃபர்மேஷன் என்ன பண்றோம், அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அதோட அது கனெக்ட் பண்றாங்கல்ல, அதுதான் அட்வான்ஸ் ஆர்கனைசர். அதுக்கு தான் இந்த சப்சம்ஷன் தியரின்னு கூட இதுல சொல்லுவோம். சப்சம்ஷன்னா என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணு இப்ப புதுசா சொல்றதோட அடங்கி இருக்கும், உள்ளடங்கி இருக்கும். அதுதான் ஈவன் நம்ம படிக்கிற கரிக்குலம்லாம் அது மாதிரி ஆட் ஆயிட்டே தானே போகுது. அதுவும் ஒரு விதத்துல சப்சம்ஷன் மாதிரி தான். ஓகே. ஒரு அனிமல்ஸ் பத்தி படிக்கிறோம், இல்ல பிளான்ட்ஸை பத்தி படிக்கிறோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் அதை பத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கிறோம். இதெல்லாம் சப்சம்ஷன் தான். ஸோ இதுல இருந்து இது உள்ள 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 படிச்சுட்டே போகும். ஓகே. சப்சம்ஷன் தியரின்னு சொல்றோம். நெக்ஸ்ட். ஸோ டீச்சர் என்ன பண்றாங்க, இந்த ஜென்ரல் ஐடியா ஓவர் வியூ கொடுக்கலாம். அதுதான் ஆர்கனைசர் நம்ம சொல்றோம். பிஃபோர் டீச்சிங் த ஆக்சுவல் லெசன் பண்றதுக்கு முன்னாடி. ஓகே. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, பசங்களுக்கு ரியலாவே அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அந்த கான்செப்டை கரெக்டா அதுங்களால குழந்தைங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ண முடியும். இது 2வது வரும், இது 3வது வரும். அதை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி அந்த கனெக்ட் கனெக்ட் பண்ணி அந்த கான்செப்டை புரிஞ்சுக்க உதவும். நெக்ஸ்ட் நமக்கு இதுல 3வது இருக்குது இன்குவைரி ட்ரைனிங் மாடல் சொல்றோம். இது ரிச்சர்ட் சச்மன். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்குவைரி ட்ரைனிங் மாடல்னாலே என்னன்னா, இது இது ஃபுல்லா இந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் மாடல், டிஸ்கவரி அண்ட் லேர்னிங் தான். இதுவும் லேர்னர் சென்டர்ட் மெத்தட்னா குழந்தைங்களோட சயின்டிஃபிக் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வளர்றதுக்கு டீச்சர் ஹெல்ப் பண்றது. இதுதான் இன்குவைரி ட்ரைனிங் மாடல். பசங்களே அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இது எப்படி ஒர்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து ஏதோ ஒரு பஸ்லிங் சுச்சுவேஷனா ஏதோ ஒன்று கொடுக்கறது. இப்படி இருந்தா என்ன, இப்போ பிளான்ஸ் வந்து இப்போ எல்லாமே இப்போ டார்க் ரூம்ல பிளான்ஸ் வளருமா, வளருனா என்ன பண்ணும், இல்ல வளரலன்னா என்ன ஆச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் குழந்தைங்களை யோசிக்க வைக்கிறாங்க. அத மாதிரி இது இல்லனா இது இங்க வச்சா என்ன ஆகும், ஒரு பிளான்ஸை மட்டும் எடுத்தே டீச்சர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி பசங்களை கேட்க வைக்கிறது, பசங்க அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் கண்டுபிடிக்க வைக்கிறது. அததான் இங்க டீச்சர் என்ன பண்றாங்க, கைட் தான் பண்றாங்க. ஆன்சரை டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. ஓகே. அவங்க அந்த மாதிரி பசங்களை யோசிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க வைக்கிறது. ஓகே. why did the plant not grow in one condition but did in another, அந்த மாதிரிலாம் பசங்களை யோசிக்க வைக்கிறது. அவங்க ஆன்சர் சொல்லாம பசங்களே யோசிக்க வைக்கிறது. அதான். ஸோ இது பண்ணும்போது பசங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், கியூரியாசிட்டி வளருது, ரிசர்ச் ஸ்கில்ஸ் வளருது. நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது டீச்சர் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்றோம். இப்போ டீச்சர் ஆட்ரிபியூட்ஸ் எதெல்லாம் டீச்சருக்கு தேவை, பர்சனலாகவும் சரி அவங்க ப்ரொஃபஷனல் குவாலிட்டியாகவும் எதெல்லாம் இருந்தால் அந்த டீச்சர் வந்து ஒரு குட் டீச்சர் நம்ம சொல்லுவோம். இல்லை எஃபெக்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் நடக்கிறதுக்கு ஒரு டீச்சருக்கு எதெல்லாம் தேவை. இப்போ சப்ஜெக்ட் நாலேஜ் கண்டிப்பாக ஒரு டீச்சருக்கு தேவை இல்லையா. அந்த சப்ஜெக்டை பற்றின ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த டீச்சரை கரெக்டாக கொண்டு போய் லேர்னர்ஸ் கிட்ட சேர்க்க முடியும். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. அந்த கண்டென்ட் சரியா தெரிஞ்சா கூட அதை ப்ராப்பரா அந்த ஏஜ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதை கரெக்டாக கொண்டு போறதுக்கு அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அது தேவை. நெக்ஸ்ட் பேஷன்ஸ் அண்ட் எம்பதி தேவை. ஒரு காம் மைண்டா சப்போர்ட்டிவ் என்வாயன்மெண்ட்டோட பசங்களுக்கு கொண்டு போறது தேவை. பேஷன்ஸ் அண்ட் எம்பதி தேவை. அடுத்தது கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் டிசிப்ளின்டு
ஆர்டரா கரெக்டா பாசிட்டிவ் லேர்னிங் என்வாயன்மெண்ட் கொடுத்து அந்த பசங்களை ப்ராப்பரா கிளாஸ் ரூம் மேனேஜ் பண்ண தெரியறது தேவை. கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் அடுத்தது தேவை. இப்போ எவ்வளவோ நியூ மெத்தட்ஸ், நியூ டீச்சிங் ஏஜ் எல்லாம் வரும்போது எல்லாத்தையுமே கொஞ்சம் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் லேர்னிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக கொண்டு போகிறதுக்கு டீச்சரால் முடியும். அதை கொண்டு போகிறாங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அதே மாதிரி டீச்சர் ஆனஸ்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃபேர்னஸ் அது எல்லாமே டீச்சர் கரெக்ட் பசங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறது அது எல்லாமே. ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் அதே மாதிரி ஒரு டீச்சருக்கு தேவை. ஒரு மெத்தட் சரியா போகுது, இல்லை பசங்க நல்ல மார்க் எடுக்கலாம், ஓகே இந்த மெத்தட் சரியில்லை வேற மாற்றணும், இந்த ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் கண்டிப்பாக தேவை. டீச்சர் அட்டானமினா டீச்சருக்குன்னு ஒரு ஒரு இந்த இந்த மெத்தட் இப்படி இருக்கணும் அவங்களே ஓன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுது. அதான் அட்டானமின்னு சொல்கிறோம். ஓகே, மேபி அந்த அந்த மெத்தடில் அவங்க இன்னும் நல்லா பண்ண முடியும்னா அது அவங்களுக்குன்னா ஒரு ஃப்ரீடம் கொடுக்கலாம் அந்த லெசன்ஸ். ஓகேவா? அடுத்தது அக்கௌண்டபிலிட்டிங்கிறது அவங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறது. இது இந்த லேர்னிங் அவுட்கம்க்கு பசங்க ஒரு நல்ல மார்க் எடுக்கலனாலும் இதுக்கு மேபி என்னோட மெத்தட் தப்பாக இருக்கலாம், வேற ட்ரை. அக்கௌண்டபிலிட்டினா பொறுப்பு எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் அட்டானமி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டீச்சிங்னு நமக்கு ஒரு செப்பரேட்டா கடைசியா ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அட்டானமினாலே அதே தான். டீச்சர் என்ன பண்றாங்க, ஒரு ப்ரொஃபஷனல் ஃப்ரீடம் டீச்சருக்கு தேவைப்படுது டு மேக் டிசிஷன்ஸ் ரிலேட்டட் டு கரிக்குலம் பிளான் பண்ண, டீச்சிங் மெத்தட், கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸுக்கு அந்த டீச்சருக்கு ஒரு ஃப்ரீடம் தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் எதுக்காக தேவைன்னா ஒரு இனோவேஷன் கொண்டு வர்றதுக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா நிறைய டைவர்ஸ் லேர்னர் நீட்ஸ் இருக்கு அந்தந்த கிளாஸ்ல, பலதரப்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போறதுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அவங்க ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் அண்ட் மோட்டிவேஷன் அண்ட் டீச்சர்ஸ்க்கு தேவைப்படுது அந்த குழந்தைங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்டபிலிட்டினா டீச்சர் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறது அந்த லேர்னிங் அவுட்கம்க்கு. அதுதான் அது பண்ணும்போது குவாலிட்டி டீச்சிங் டீச்சரால் கொண்டு வரும். எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் டீச்சர் கரெக்டாக எத்திக்கல் ப்ராக்டிஸ் டீச்சர் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும். கோல் ஓரியன்ட் டீச்சிங் அண்ட் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு அக்கௌண்டபிலிட்டி தேவை. அக்கௌண்டபிளாக பொறுப்பு எடுத்துக்கிறது, அவ்வளோதான். டீச்சர் கரெக்டாக ஒரு கோல் செட் பண்ணி ப்ராப்பராக மூவ் எடுத்துட்டு ஒரு வேளை சரியாக அந்த லேர்னிங் அவுட்கம் வரலன்னா அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி பண்ணுறதுக்கு, இல்லை இது சரி வரலன்னா அவங்க மேபி அவங்க மெத்தடை சேஞ்ச் பண்ணுறது, எது வேணா இருக்கலாம் அக்கௌண்டபிலிட்டின்னு. ஓகே, ஆன்சரபிளாக இருக்கணும், அதுதான் அக்கௌண்டபிலிட்டி ஆக்சுவலாக. ஸோ இந்த அட்டானமியும் சரி அக்கௌண்டபிளும் சரி கண்டிப்பாக ரெண்டுமே தேவை. ஒரு டீச்சர் ஒரு பேலன்ஸ்டாக இருந்தால் தான் அங்கே ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஒரு குட் டீச்சர்ன்றது எப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு மோட்டிவேட்டராக இருக்கணும், கைடாக இருக்கணும், ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். who fosters a healthy, inclusive and inspiring learning environment கொண்டு வர்றதுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ யூனிட் 5 கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. எல்லா டாபிக்ஸும் நம்ம இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க, தரோவா கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. நம்ம எல்லா 10 யூனிட்டும் முடிச்சோன்னா கண்டிப்பாக எம்சிக்யூ செஷன்ஸ் இருக்கும். அப்போ நம்ம இன்னும் நல்லா நிறைய பண்ணி பார்க்கும்போது இன்னும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மேம் இந்த பிடிஎஃப்ஸ் தேவைப்படுதுன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு 300 ருபீஸ் இதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10 யூனிட்டுக்கும் சேர்த்து தான் 300 ருபீஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் எம்சிக்யூஸ் பண்ணுற பிடிஎஃப்ஸும் அதில் அப்லோட் ஆகும், டோன்ட் வரி. ஓகேவா? மேக்ஸிமம் எஃபர்ட் எங்கள் ஏடிஎம் அகாடமிலேருந்து இந்த எஜுகேஷனுக்கு நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேவா? இதே எல்லாத்தையும் படிச்சு இதே ஃப்ளோல போனீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மெயினா இங்க அங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காம ஃபுல்லா பார்த்து ஓகேவா கண்டிப்பா ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன். ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேம் எனக்கு டவுட் இருக்குன்னா தாராளமாக 6363048562 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் டீம் உங்களுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன்.